வணக்கம். வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கோடை கால காற்றே. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகலில் வீசப்போகும் வெயிலை சமாதானம் செய்வது போல மெல்லிய குளிர் ஊடுருவி உடம்பை உரசிக் கொண்டிருந்தது. மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு ராகவி நடந்து கொண்டிருக்க, அவளுக்கு பக்கத்தில் சேதுராமன் முனகிக் கொண்டே வந்து கொண்டிருந்தார். ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லை, படுக்கலாம்னா நிம்மதி இல்லை. காதில் விழுந்தாலும் நமட்டு சிரிப்போடு நடையை தொடர்ந்தாள். அப்படி இந்த உடம்பை காப்பாத்தி என்ன பண்ண போறனாம்? இப்போது முனகல் கடுகளவில் இருந்து மிளகு அளவுக்கு பெருத்து இருந்தது. எதிரில் வந்த கீரை வண்டியில் நீர் தெளித்த மலர்ந்த கீரைகள் நிறைந்திருக்க, ராகவி அங்கே நின்றாள். ஒரு கட்டு சிறுகீரை வாங்கி கொண்டு பணத்தை தந்துவிட்டு நடக்க, முகத்தை உர்ரென்று வைத்து கொண்டே பின் தொடர்ந்தவரை பார்க்க சிரிப்பாக இருந்தது. எவ்வளவு அடம் இந்த வயதிற்கு! அம்மாச்சி, அதை என்கிட்ட கொடு. கோபமெல்லாம் முகத்தில் மட்டும்தான் போலும், குரலில் துளி கூட காட்ட முடியவில்லை. அவரின் அந்த தித்திப்பு குரலே அவளை திணற அடித்தது. வேண்டாம்ப்பா, நானே எடுத்துக்கிட்டு வரேன். நீங்க சும்மா வந்தா போதும். எப்படி மாரியம்மன் கோயில்ல சாமி ஆட போற மாதிரி வருவியா? வரும்போது ஒரு பையையாவது எடுத்துட்டு வந்திருக்கணும். அதுவும் இல்லை. ஆனா எப்ப பாரு என்ன மிரட்டுறதும் அமட்டுறதும் தான் மிச்சம். சலித்து கொண்டே கீரையை மகளிடமிருந்து வாங்கி கொண்டார். ஒரு சுற்று சுற்றிவிட்டு திரும்ப அதே வீதியில் வந்தபோது மெல்ல மெல்ல வெயில் ஏறு முகத்தில் இருக்க முகமெல்லாம் வேர்த்து ஊற்ற ஆரம்பித்திருந்தது. வீட்டுக்கு வந்ததும் சோஃபாவில் போய்த்தான் பொத்தென்று விழுந்தார். அவரின் முகத்தை பார்க்க பாவமாய்த்தான் இருந்தது. ஆனால் என்ன செய்ய? வயது ஏற ஏற அவர் மீதான கரிசனத்தில் கண்காணிப்பை எப்படி விட்டுவிட முடியும்? பெடஸ்டலை அவர் புறமாய் திருப்பி வைத்தாள். அடுக்களைக்குள் நுழைந்தவளை அன்றாடம் வேதாளமாய் தொற்றிக் கொண்டது. டீயை கொதிக்க விட்டுவிட்டு சமையல் அறையை ஒழித்து சமையலை ஆரம்பித்திருந்தாள். காய்கறியை பருப்பு அரிசியோடு சேர்த்து கொதிக்க விட்டுவிட்டு டீயை வடிகட்டி எடுத்து வருவதற்குள் சேதுராமன் உட்கார்ந்தபடியே தூங்கி இருந்தார். சன்னமாய் வாய் பிளந்து ஒரு சின்ன குழந்தையின் சாயலில் தன்னை மறந்து கிடந்தவரின் தோளில் மென்மையாக தொட்டாள். வேகமாய் சுதாரித்து மகளை பார்த்து வெள்ளந்தியாய் சிரித்தார். சும்மா உட்காந்துருந்தா தூக்கம் வந்துடுதா அம்மாச்சி? ஏதாவது வேலை கொடு, செய்யறேன். சொல்லிக்கொண்டே டீயை முடித்தவர் மகளின் பதிலுக்கு காத்திராமல் கீரையை பிரித்து ஆயத் தொடங்கினார். அவர் அப்படித்தான். போன நிமிஷம் இருந்த கோபத்தை இந்த நிமிஷம் கொண்டு வந்து முடிய மாட்டார். அந்த கணத்தை அப்படியே விட்டு விடுவதால் மட்டுமே அவரால் கனம் இல்லாமல் இறகு போல் வாழ முடிகிறது. இட்லியை ஊத்தி சட்னியை அரைத்து மதியத்துக்கான வேலைகளையும் முடித்து குளிக்க போனவள் குளித்து முடித்து வந்தபோது 20 நிமிடங்கள் காணாமல் போயிருந்தது. சேதராமனுக்கு பரிமாறி தானும் உண்டு முடித்துவிட்டு ஹாலில் வந்து அமர்ந்தாள். நிற்காமல் வேலை செய்வதில் அயர்வாய் இருந்தது. ஆனால் சேதுராமன் எத்தனையோ உதவியாக இருக்கிறார். சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டும் நேரத்தை விரயம் செய்யும் சராசரி தந்தையாக அவர் இருந்திருந்தால் இன்னுமே திண்டாடி போயிருப்பார். அம்மாச்சி, கணேசன் நேற்று வந்துட்டு போனார். உன்னை பார்க்கணும்னு சொன்னார். உன் நம்பர் தந்திருக்கேன், கால் பண்ணி பேசு. ராகவி அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். உள்ளுக்குள் உண்டான உணர்வுகளை முகத்துக்கு கொண்டு வர விரும்பாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். நீங்க எதுக்குன்னு கேட்கலையாப்பா? கேட்டேன் அம்மாச்சி. காட்டு தாங்கல்ல ஒரு பையன் இருக்குன்னு சொன்னாரு. நான் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட பேசி சம்மதம்னா மேற்கொண்டு பேசலாம்னு சொன்னேன். நான் சொல்றது சரிதான் அம்மாச்சி? ராகவிக்கு தொண்டை அடைத்தது. இப்படி சொன்னா உங்களை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்கப்பா? அவன் எதுவோ நினச்சிக்கிட்டும், நீ என்ன அம்மாச்சி நினைக்கிற? கண்களில் ஆவலும் முகம் முழுக்க வெகுளித்தனமுமாய் கேட்டவரின் புறங்கையை எடுத்து தன் தலையில் வைத்து கொண்டாள். இந்த அப்பாவுக்கு எப்பத்தான் புத்திசாலித்தனம் வருமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி சொன்னா அந்த மனுஷன் உங்களை பத்தி தப்பா நினைக்க மாட்டாரா? ஆதங்கமாய் கேட்ட மகளை பார்த்து உதடு பிதுக்கி சிரித்தார். அவன் கிடக்கிறான். ஏன் காலம் முடிஞ்சு போச்சு. பொதுவா இப்பெல்லாம் எனக்கு நல்லது கெட்டதுகள் தெரியறதில்ல.
யாரை பார்த்தாலும் நல்லவங்களா மட்டும்தான் தெரியுது. நெளிவு சுழிவோட பார்க்குற பார்வையை எல்லாம் நான் இழந்துட்டேன். உன் எதிர்காலத்துக்கு பொருத்தமான ஒரு மனுஷனை தேடுற திறமையெல்லாம் உன் அப்பாவுக்கு இல்ல அம்மாச்சி. அதான் உனக்கு சரிங்கிறத தெளிவா அலசி ஆராயணுமில்ல. எந்த பூசி மெழுகலும் இல்லாமல் வெள்ளந்தியாய் அவர் பேசிய வார்த்தைகள் ராகவியை கரைய வைத்தது. இயல்பிலேயே பெரும் டாம்பிகமான சாமர்த்தியசாலி எல்லாம் இல்லை சேதுராமன். கல்யாணி இருந்த வரைக்கும் அவரின் கவனமும் மேற்பார்வையும் குடும்பத்தை நேர்த்தியாக வழிநடத்த காரணமாக இருந்தது. ஹோல்சேல் மார்க்கெட்டில் பில்லிங் செக்ஷனில் வேலை பார்த்தார். 2 ஆண்டுகள் முன்பு ஓய்வு பெற்றதில் இருந்து வீடுதான் அவர் உலகம். இந்த ஓய்வுக்கு தக்கபடி வேலை தேடிக் கொள்ளட்டுமா என்று கேட்டவரை மறுத்து வீட்டோடு இருக்க வைத்தது ராகவிதான். அவளுக்கு கார்ப்பரேஷனில் வேலை கிடைக்கவும் வாழ்க்கை வண்டி அதன் போக்கில் ஓடியது. மின்ட்டில் கொஞ்சம் பழைய அடுக்குமாடி கட்டிடத்தில் அவர்கள் வீடு. குறுகலான சந்தின் கடைசியில் பெயிண்டிற்கு ஏங்கிக் கொண்டிருக்கும் பழைய கட்டிடம். ஒரு சின்ன அறை ஹால். கிச்சனுக்கே 8000 சுளையாக போனாலும் எப்படியோ இந்த வாழ்க்கை இதமாகத்தான் இருந்தது. அப்பா, பகல் பூர என்ன செய்ய போறீங்க? டிஃபன் பாக்ஸில் சாப்பாட்டை அடைத்து கொண்டே கேட்டாள். ஏகப்பட்ட வேலை கிடக்கு அம்மாச்சி. மாவு அரைச்சு வைக்கணும், துணியெல்லாம் துவைச்சி எடுத்து உலர்த்தணும், உன் ட்ரெஸ் எல்லாம் இஸ்திரி போட்டு வைக்கணும். கர்ம சிரத்தையாய் சொன்னவர் முன்னே இடுப்பில் கை ஊன்றி வந்து நின்றாள். நான் வந்து செய்ய மாட்டேனா? எதுக்கு உங்களை போட்டு வருத்திக்கணும்? எல்லாமே நீ செஞ்சா நான் என்னதான் செய்ய? அப்பா மேல உனக்கு பொறாம அம்மாச்சி. உன்னை விட ஆக்டிவா இருக்கேன்னு. சீரியஸாய் சொன்னவரை செல்லமாய் முறைத்துவிட்டு பையை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள். அப்பா, கதவை அடைச்சுக்கங்க. நான் இப்படி இறங்கினதும் நீங்க அப்படி வெளியே போயிடக்கூடாது. போகவே மாட்டேன். நீ வேணா அண்ணாச்சியை ஸ்பையா வச்சுட்டு போ. நான் எங்கேயும் போனேனான்னு வந்து விசாரிச்சுக்கோ. இவரை என்னதான் செய்ய என்பது போல பார்த்தாள் ராகவி. உங்களுக்கு கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கிறதால அடிக்கடி தலை சுத்தல் வருது. வழியில எங்கேயும் விழுந்துட்டா ரொம்ப கஷ்டம்னு தான்ப்பா வெளியில போக வேண்டாம்னு சொன்னேன். மற்றபடி உங்களை வீட்டுக்குள்ள அடைஞ்சு இருக்க நான் ஏன் சொல்ல போறேன்? ஒரு குழந்தையை தனித்து விட்டு விலகி செல்லும் தாயின் பரிதவிப்பை போல் இருந்தது ராகவியின் உள்ளத்தின் தவிப்பு. இந்த நுண்ணுணர்வின் மெல்லிய கோட்டை சத்தியமாய் சேதராமன் உள்வாங்கி இருக்க மாட்டார். அவருக்கு அன்பின் நுணுக்கங்கள் அத்தனை ஆழமாக எல்லாம் தெரியாது. அவர் அப்படி மட்டும்தான் வாழ்ந்தவர் என்றில்லை. வேரின் கடினமும் மரம்தான், பூவின் மென்மையும் மரம்தான். ராதாபுரம் பீட்டர்ஸ் அவென்யூ அறைக்கு வெளியே இருந்த நீண்ட வராண்டாவில் கிடந்த கோச்சில் சரிந்து படுத்து வெயில் வாங்கி கொண்டிருந்தான் முரளி. கண்களை மூடி திறந்து சுற்றம் பார்த்தபோது ஒருவித கர்வம் ஆஸ்வாசமாக மனதை வருடியது. மற்றவர்கள் கண்ணுக்கு பெரிய சாதனை இல்லையாக இருக்கும். ஆனால் அவனுக்கு இது மிகப்பெரிய கம்பீரம். லேசான புறநகர் பகுதிதான். அப்பா வெகு சொற்ப விலைக்கு வாங்கி போட்ட மனையை வேலைக்கு சென்றதும் முதல் வேலையாய் லோன் போட்டு எடுத்து கட்டியிருந்தான். அதுவரைக்கும் அவனும் அம்மாவும் தங்கையும் ஒற்றை அறை கொண்ட சிறு வீட்டில்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நித்யாவும் காதலித்து அவசரகதியில் ஓடிப்போக பிறகு வந்த நாட்களில் அத்தனையும் தாயும் மகனும் மட்டும்தான். முன்னணி நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டாக இருந்தவனுக்கு வருமானத்தில் சிக்கனம் பிடித்து வீட்டு கடனை கட்டி முடிப்பது சிரமமாக இருந்தாலும் 3/4 கிணறை தாண்டி விட்டான். இன்னும் மிச்சம் இருப்பது 1/4 கிணறுதான். என்ன, அதற்குள் வாலிபம்தான் வித்ரா செய்ய ஆரம்பித்து விட்டது வாழ்க்கையில் இருந்து. கீழே பேச்சு குரல் கேட்டது. நித்யாதான். வரட் வரட் என குழந்தையின் அழுகுரலும் கேட்க குளித்து முடித்து நிதானமாய் தயாராகி கீழே வந்தான். சோஃபாவில் அமர்ந்திருந்த தங்கையை பார்த்து மென்மையாக தலையசைத்தான். என்ன மேடம், காலையிலேயே வந்திருக்கீங்க? குழந்தையின் முன்னால் சென்று சொடக்கு போட அது பொக்கை வாய் மலர சிரித்து கைகளை விரித்து அவனிடம் தூக்க சொல்லி விண்ணப்பம் வைத்தது. குளித்து முடித்து உடை மாற்றி அலுவலகத்திற்கு தயாராக வந்திருக்கிறான். இந்த நேரத்தில் குழந்தையை தூக்கினால் உடை கசங்கும் என்பதாலேயே தங்கையின் முகம் கசங்குவதை பெரிது பண்ணாமல் நகரப்போக, வரேன்னு சொல்ற குழந்தைய தூக்காம போறியேன்னா அதான் உன் வயசுக்கு இன்னும் உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை. உன் கூட சேர்ந்தவன் எல்லாம் 4 குழந்தைக்கு தகப்பா ஆயிட்டாங்க. வஞ்சினம் எப்போதும் வாயில் ஸ்டாக் இருக்கும் என்பது போல் இருந்தது அவளது வார்த்தைகள். டைனிங் டேபிளை நோக்கி சென்று கொண்டிருந்தவன் கால்கள் சில நிமிடங்கள் அப்படியே நின்றது.
திரும்பி தங்கையின் முகத்தை பார்த்தான். எந்த தவிப்பும் இன்றி அமைதியாக அமர்ந்திருந்தாள். பவானி மகளை முறைத்து கொண்டே தட்டெடுத்து வைக்க எந்த சலனமும் இல்லாமல் சாப்பிட அமர்ந்திருந்தான். பவானிக்கோ இக்கட்டான நிலை. மகளை அழைக்காமல் மகன் உணவு உண்ண ஆரம்பித்தது கோபத்தை உண்டாக்க. ரொம்ப நல்லா இருக்கு முரளி. வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ண சாப்பிட கூப்பிடாம நீயா இப்படி சாப்பிடுறது நல்ல சப மரியாதை. முடிந்த அளவு கோபத்தை அடக்கி கொண்டு பேசினாலும் அது கட்ட விழுந்து சிதறிக் கொண்டுதான் இருந்தது. பதில் பேசாமல் உண்டவன் வார்த்தைகளை விட செயல் வெகுவாய் தாக்கும் என்பதற்கு டெமோ காட்டிக் கொண்டிருந்தான். முரளி, இன்னும் ஓங்கிய குரலில் தாய் அழைக்கவும் நிமிர்ந்து பார்த்தான். சாப்பிடத்தானேம்மா வந்திருக்கா? நான் கூப்பிட்டு தான் வரணுமா? இல்ல விருந்தாளி மாதிரி பெரிய மரியாதை எல்லாம் தரணுமா? என்றான் நகைக்காமல். மூக்கு நுனி விடைக்க குழந்தையை இடுப்பில் வைத்து கொண்டு பெற்றவர் முன்பு வந்து நின்றாள். இவ்வளவு அலட்சியம் கூடாதுமா, ஒத்துக்கிறேன். சம்பாதிக்க தெரியாத மனுஷனை நம்பி 2 வயசுல காதல்ல விழுந்து போயிட்ட. தாய் வீடுன்னு தேடி வந்தா சாப்பிடத்தான் வந்தேன்னு சொல்லி காட்டுறதா? எல்லாருக்கும் தன்மானம் இருக்குமா? ஒரு கை அகல வீட்டை கட்டினதும் இவ்வளவு தலை கணத்துல ஆடக்கூடாது. இது பிரச்சனையின் மூலவேர் விசித்திரமானது. நம்முடைய ஆற்றாமையை மற்றவர்கள் பலகீனங்களில் மீது பாய்ச்சி அடிக்கலாம். அவர்கள் தம்மை தாமே தற்காத்து கொள்ள திருப்பி வீசினால் கண்ணீரை ஆயுதமாக ஏந்தி போராட வேண்டியது. பதிலே சொல்லாமல் சாப்பிட்டு முடித்து தட்டையும் கையையும் ஒரு சேர அலம்பி முடித்துவிட்டு ஹாலுக்கு வந்தான். முரளி, பேச எத்தனைத்த அம்மாவை கை உயர்த்தி தடுத்தான். இவங்க இந்த வீட்டு விருந்தாளி இல்ல, நான் அப்படித்தான் நினைக்கிறேன். இங்க இவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உரிமை இருக்கிறவங்க அடுத்தவங்க அங்கீகாரத்துக்கு காத்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை இவங்க விருந்தாளியா தன்னை ட்ரீட் பண்ணணும்னு நினைச்சா என்னை குத்தி காட்டுறது சொல்லி காட்டுறதுன்னு எதுவும் செய்யக்கூடாது. அதுக்கான உரிமை இவங்களுக்கு கிடையாது. நான் செய்யறது மார்க்கெட்டிங் வேலை. கசங்கி அழுது வடிஞ்ச உடையோட நான் போய் நிற்க முடியாது. ஏன் குழந்தையா இருந்தாலும் இதைத்தான் செய்வேன். அவன் குரலின் பேதமையில் பவானி மகளை முறைத்துவிட்டு மகனிடம் ஓடி வந்தார். ஐயோ தம்பி, அவளை எல்லாம் ஒரு ஆளுன்னு எடுத்துக்கிட்டு வருத்தப்படாத. பேச தெரியாம ஏதாவது பேசிட வேண்டியது. 10 நாள் முன்னாடி அண்ணா நகர் போயிட்டு வந்தோமில்ல, ஏதாவது தகவல் வந்ததாமா? மெல்லிய தயக்கத்தோடு கேட்ட மகனை தவிப்போடு பார்த்தார். எப்படி சொல்வது? வினை புரியாமல் இடையில் உடைந்து போகும் நீர்க்குமிழி கனவுகளில் யார் பக்கம் நியாயம் இருந்தாலும் மறுபக்கம் ஒரு பெரும் வலி உண்டாவது சர்வ நிச்சயம்தான். அவங்களுக்கு சம்மதம் இல்லை போல இருக்கு தம்பி. செவ்வாய் தோஷம்னு யோசிக்கிறாங்க போல. நமக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா அவங்கள நம்பக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நாம யாரு? இந்த மடம் இல்லாட்டி சந்த மடம். பவானி மகனை ஆறுதல் படுத்த சொன்னாலும் உள்ளுக்குள் முரளி வருந்துவது தெளிவாகத்தான் தெரிந்தது. அம்மாவை நிமிர்ந்து பார்த்துவிட்டு வெளியில் வந்தவன் பைக்கை எடுத்தான். அவனின் வார்த்தைகளை விட மௌனமே கூர்மையான ஆயுதமாய் பெற்றவளை குத்தி குதறியது. முரளி, வருத்தப்படாத. நான் கணேச மாமாவுக்கு போனை போட்டு விசாரிக்கிறேன். நீ என் நெட்டில பாரு என்றார் தவிப்போடு. எந்த பதிலும் சொல்லாமல் வண்டியை கிளப்பினான். மனதின் ஒரு ஓரத்தில் பெயர் அறியாத உணர்வு வலியாக இருந்தது. திருமணமும் வாழ்க்கையும் தனக்கான தேவை என்பதை தாண்டி இந்த சமூகத்தில் தன்னைத்தானே முழு மனிதனாய் காட்டிக்கொள்ள இந்த திருமணம் மட்டுமே அடையாள அட்டையாக இருக்கிறது. இது சரியான பார்வை என்ற முடிவு கட்ட முடியாமல் போனாலும் மற்றவர் பார்வைகள் பற்றி எல்லோரையும் போல தனக்கும் ஏன் கவலை என்ற கேள்விக்குத்தான் அவனுக்கும் விட என்னவென்று புரியவில்லை. மெயின் ரோட்டை எட்டியதும் தூரத்தில் தெரிந்த சிறு கூட்டத்தை பார்த்து வண்டியின் வேகத்தை குறைத்தான். பக்கத்தில் சென்றவன் வண்டியில் இருந்து இறங்க அங்கிருந்து மேன்ஹோல் மூடி திறந்து கிடக்க சாக்கடை நீர் ததும்பி முழுக்க பகுதியை நனைத்திருந்தது. நாற்றம் தாங்காமல் அத்தனை பேரும் மூக்கை பொத்தி கொண்டு நின்றனர். என்னாச்சுங்க? கர்ச்சீப்பால் மூக்கை அடைத்து கொண்டே கேட்டான். கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல எத்தனையோ முறை மனு செஞ்சும் யாரும் வந்து இதை சரி பண்ணல. சாக்கடை தண்ணி வடிஞ்சு வடிஞ்சு இந்த பகுதி முழுக்க நரக மாதிரி இருக்கு. பாவம் சார், நடந்து வந்துட்டு இருந்தவர் வழுக்கி விழுந்துட்டார். நல்ல வேளை அந்த பக்கம் சரிஞ்சிருந்தா எதுவும் வண்டி வந்து மோதி இருக்கும். முரளி அவரை பார்த்தான். சகதி ஓடிய தண்ணீரில் விழுந்ததால் முகத்தில் சொல்ல முடியாத அசோசை. தன்னைத்தானே வெறுத்து கொண்டு நின்றார். யாராவது மெயின் ஆபீஸ்ல போல புகார தந்தா வேலை நடக்கும். எல்லாரும் எனக்கு என்னன்னு இருந்தா இதுக்கு முடிவே இல்லாம போயிடும். நம்ம வீட்டுல யாருக்காவது நடக்கும்போது
கத்தி கூச்சலிடுறதுல என்ன இருக்கு? பைக்கை ஸ்டார்ட் செய்தவன் நிதானமான வேகத்தில் அங்கிருந்து நகர்ந்தான். அவர்கள் சொன்னது போல் கரணம் தப்பினால் கரணம் அடிக்க வேண்டிய அபயத்தில்தான் பாதை இருந்தது. யாரோ செய்யட்டும் என்று சொல்லி காத்திருப்பதை விட நாமே செய்தால் என்ன என்ற சிந்தனை பிறக்க வேகமாய் வண்டியை முறுக்கினான். போர்ட் இந்தியா ஷோரூமுக்குள் நுழைந்ததும் ஒரு கம்பீரமும் பெருமிதமும் முகத்தில் வந்து ஒட்டி கொண்டது. டேகை ஸ்கேனரில் பொருத்தி என்ட்ரி போட்டுவிட்டு உள்ளே போனான். மேனேஜர் அழைப்பதாக ரெப் வந்து சொல்லிவிட்டு நகர டையை சரி செய்து கொண்டே உள்ளே நடந்தான். அந்த மிக பெரிய இடம் முழுக்க ரகம் வாரியாய் மாடல்கள் நிற்க, சிலவற்றின் முகப்பு விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க, கஸ்டமர்களுக்கு அந்த மாடலை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தார்கள் மார்க்கெட்டிங்கில் நின்றவர்கள். அவனும் இப்படித்தான் தன்னுடைய கரியரை தொடங்கினான். இப்போது எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறான். அனுமதி வாங்க உள்ளே நுழைந்தவனை வரவேற்று எதிரில் அமர வைத்தார் மேனேஜர் வெங்கடாச்சலம். நம்ம பிரான்ச்ல லேட்டஸ்ட் ஆஸ்பியர் மாடல் கார் எடுத்துட்டு போனார் இல்ல லாஸ்ட் வீக் சௌஹார்பேட் சேட்ஜி, ஞாபகம் இருக்கா? நல்லாவே இருக்கு சார். சிங்கிள் பேமெண்ட்ல கிளியர் பண்ணாருல்ல, என்னாச்சு சார்? அவரே தான், கணபதி பப்பா மோரியா ஏதோ பிரச்சனைன்னு சொல்றார். அவர் சொல்றது எதுவும் எனக்கு புரியல. வண்டி எடுத்துட்டு இங்க வரவான்னு கேட்குறார். அது சரியா வராது. தீபாவளி டைம், இங்க நல்ல சேல்ஸ் இருக்கிற சமயத்துல கம்ப்ளைண்டோட வாடிக்கையாளர்கள் வந்தா அது நம்மோட ரெப்புடேஷனை ரொம்பவே பாதிக்கும். அவரின் கோணம் புரிந்தது. நான் தண்டையார்பேட்டை ஷோரூமுக்கு போக வேண்டியிருக்கு சார். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மீட்டிங் இருக்குல்ல, போகிற வழியில மெக்கானிக்கல் இன்ஜினியரை அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்துடுறேன். இதுதான் முரளி. சொல்லி புரிய வைத்து வழிகாட்டி ஒரு காரியத்தை நடத்த வேண்டிய எந்த அவசியமும் இருக்காது. எள் என்றால் எண்ணெயாய் நிற்பான். முகமெல்லாம் புன்னகையோடு வெங்கட்ராமன் தலையசைக்க வெளியில் வந்தவன் முன்கூட்டியே கிளம்பிவிட்டான். சவுகார்பேட்டை சேட் வீட்டில் அரை மணி நேரம் கூட அவசியப்படவில்லை. ஒரு சின்ன உராய்வுதான். அதை சரி செய்து ஒரு ரவுண்டு ஓட்டி காட்டி அவரிடம் இருந்து விடை பெற்றவன் மெக்கானிக் இன்ஜினியரை திருப்பி அனுப்பிவிட்டு மாநகராட்சி அலுவலகத்திற்கு சென்றான். பொது விஷயங்களை அக்கறையோடு அணுகுபவன்தான். சிறிது காலமாய் சொந்த வாழ்க்கையில் இருந்த பரபரப்பில் பொது வாழ்க்கைக்கு நேரம் ஒதுக்க முடியாமல் ஒடுங்கி போய்விட்டான். உள்ளே நுழைந்த விஷயத்தை அவன் ஆரம்பிக்கும் போதே தடுத்து தடுத்து வெவ்வேறு டேபிளுக்காக அனுப்பி வைக்க வெறுத்து போனான். சொந்த வேலைக்கு கூட அலுவலக நேரத்தை எடுத்து கொள்ளாதவன் பொது வேலைக்காக நிற்பது ஒருவித சலிப்பை உண்டு பண்ணியது. இத பாருங்க, நீங்களும் சாதாரண பொதுமக்கள் தான். நீங்க நடந்தாலும் இப்படி சாக்கடை தண்ணி இருந்தா வழுக்கும். ஏதோ நீங்க எல்லாம் நடக்கிறதுக்கு வானத்து மேல தனி பாதை இருக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. கடைசியில் குமரி முடிக்க இப்போதுதான் கன்னித்தீவு கதையில் முதல் வரியை வாசித்தவர் போல் ஒருவர் அயர்ச்சியாய் பார்த்தார். அந்த ப்ளூ கலர் சுடிதார் போட்டுட்டு ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்குல்ல, அதுகிட்ட போய் மனு எழுதி கொடுங்க. அவங்க தான் இதெல்லாம் பார்க்குறாங்க. அந்த நீண்ட வராண்டாவில் இறுதியாக இருந்த டேபிள் முன் வந்து நின்றான். நிமிர்ந்து பார்த்தாள் ராகவி. வந்த வேலையை சொல்ல ஆரம்பிக்க அவள் அலைபேசி அடித்தது. எடுத்து இணைத்தாள். சொல்லுங்கப்பா. நீங்க ஏன்பா இப்படியெல்லாம் செய்றீங்க? வழுக்கி விழுந்த டைல்ஸ்ல என்ன ஆகிறது? அச்சச்சோ, பார்த்து நடங்க. அவள் சிறு முகமும் பிறை நெற்றியும் ஓரங்க நாடகம் நடத்தி கொண்டிருந்தது. ஒரு வழியாய் 10 நிமிடத்திற்கு மேல் எதிர்முனைக்கு டிப்ஸ் கொடுத்துவிட்டு ட்ரேயில் இருந்த ஃபார்மை எடுத்து நீட்டினாள். இந்த ஃபார்ம்ல எதுக்கு கம்ப்ளைண்ட், எந்த ஏரியா டிவிஷன் எல்லாம் சரியா குறிச்சு உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு போங்க சார். அவள் முடிப்பதற்குள் மறுபடியும் அலைபேசி அவள் கவனத்தை இழுத்தது. முரளிக்கு நேரில் இருந்த இருக்கையை காட்டிவிட்டு அழைப்பை ஏற்றாள். சொல்லுங்கப்பா. நீங்க வெளியில போனீங்களா? இல்ல இல்ல, பணம் இருக்குமேப்பா. சில்லறை இல்லையா? சரி, திருப்பி எல்லாம் தர வேண்டாம். அந்த தள்ளுவண்டிக்கார தம்பிகிட்ட போனை கொடுங்க. வலது காதில் போனை பொருத்தி கொண்டு லேசாய் தலையை சாய்த்து கன்னத்தில் அண்ட கொடுத்தபடி பேப்பரை எடுத்து அங்கே சொன்ன எண்ணை எழுத ஆரம்பித்தாள். எவ்வளவு தம்பி? எவ்வளவு தம்பி? சரி, அனுப்பிடுறேன். அப்பா கிட்ட போனை கொடுங்க. அப்பா, போதுமாப்பா? அந்த கேள்வியில் அத்தனை நெகிழ்வும் அன்பும் நிரம்பி வழிந்தது. அவள் முகம் முழுக்க ததும்பி பூத்திருந்த அன்பின் விலாசம் அவளை பேரழகியாக கண்ணுக்கு காட்டினாலும் அவள் இயல்பில் சராசரி தோற்றத்தில் தான் இருந்தாள். எல்லாவற்றையும் முடித்துவிட்டு நிமிர்ந்து பார்க்க எதிரில் இருந்தவனோ எதிரில் இருந்த காகிதத்தை பூர்த்தியே செய்யாமல் அவள் முகத்தையே
புன்முறுவலுடன் பார்த்து கொண்டிருந்தான். எழுதியாச்சா சார்? அவள் கேட்ட பிறகுதான் அவசரமாய் பூர்த்தி செய்து நீட்டினான். கீழே இருந்த அவன் பெயர், அலைபேசி எண்களை சரி பார்த்தவள் அதை ஃபைலில் இணைத்துவிட்டு முடிந்தது வேலை என்பது போல் அவனை ஊடுருவ எழுந்து கொண்டான். எப்ப மேடம் சரி செய்வீங்க? நானே வரணுமா சார் என்றாள் சிரிக்காமல். அப்படி வந்தீங்கன்னா அதுல கொடுத்துருக்கிறது தான் என்னோட ஃபோன் நம்பர். ஒரு கால் பண்ணுங்க, வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இம்முறையும் சிரிக்காமல் பேச வேண்டும் என்று நினைத்தாலும் கடைசியில் சொல்லும்போது அவனை மீறி ஒரு இளநகை தோன்ற சூழலின் இளகுத்தன்மை இருவரையும் மென்மையாக்கியது. இந்த மனு உங்க ஏரியா ஆஃபீஸ்க்கு போய் ஃபைல் ஆன பிறகுதான் ஆட்கள் வருவாங்க சார். எப்படியும் 2 நாள் ஆயிடும், மென்மையாக பதில் சொன்னாள். மறுபடியும் அலைபேசி அழைப்பு வர ராகவிக்கு தர்ம சங்கடமாய் போய்விட்டது. கண்களை மூடி லேசாய் தலையசைத்து பேச அனுமதி தந்தான். அந்த அனுமதி நான் காத்திருக்கிறேன் நீ வரும் வரைக்கும் என்பது போல் இருக்க அவள் முகம் வியப்பும் கனிவுமாய் முற்றுகையிட்டது. சொல்லுங்கப்பா. போனா போகுது விடுங்கப்பா. இதுக்காக அவனை தேடி போய் சண்டை பிடிக்க போறீங்களா? நாம சண்டே மார்க்கெட் போகும்போது வாங்கிக்கலாம். சாப்பிட்டீங்களா? மாத்திரை போட்டாச்சா? டிவி ஏன்பா இவ்வளோ சத்தமா வச்சிருக்கீங்க? வால்யூமை குறைங்க. இங்கிருந்தே எங்கோ இருப்பவரை தன் வார்த்தைகளால் ஆட்டி விற்று கொண்டிருக்க அவள் மீதான கண்ணியம் கணிசமாய் உயர்ந்திருந்தது. நிமிர்ந்து பார்த்தாள். நீ இன்னுமா போகவில்லை என்பது போல் பார்க்க ஆத்மார்த்தமாய் அவள் முகம் பார்த்தான். ரொம்ப அப்பா செல்லமா? டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் போல இருக்கு. அவன் கேலி செய்கிறான் என்று தெரிந்து முகம் மாறினாலும் தன் இயல்பை விடாதவளாய் அவனை பார்த்து சொன்னாள். நான் அப்பா செல்லமில்ல சார், அப்பாதான் ஏன் செல்லம். அவள் பதிலுக்கு சிரித்துவிட்டு வெளியில் வந்தான். மனம் என்றும் இல்லாத நெகிழ்வாய் மகிழ்வாய் இருந்தது. 31 வயசுக்கு இப்படி பரவசம் கொள்வது இதுதான் முதல் முறை. காலம் ஆமை ஓடாய் முதுகில் கட்டியிருந்த பாரம் கரைந்து காணாமல் போனது போல் லேசாய் உணர்ந்தான். பகலின் வெயிலுக்கு இரவு தன்னால் ஆன வரைக்கும் நியாயம் செய்து கொண்டிருந்தது. கோச்சில் படுத்திருந்தவன் மனதில் ஏராளமான சிந்தனைகள். காலையில் நித்யா பேசிய கேலிக்கு பிறகு அவன் சிந்தனை இயல்புக்கு திரும்ப வெகுநேரம் பிடித்தது. இந்த வாழ்க்கைதான் எத்தனை விசித்திரமானது. கடமையை மறந்தவன் கடமைக்காக தன் நலத்தை தள்ளி போடுபவனை கேலி செய்து கைதட்ட அனுமதிக்கிறது. கல்லூரியில் 3ஆம் ஆண்டில் இருந்தபோதுதான் அப்பாவின் மரணம். அப்போது நித்யா +2வில் இருந்தாள். ஒரு வாகன விபத்தில் அப்பா தவறியதை துளி கூட ஏற்க முடியாமல் அம்மா பிரம்மை பிடித்தவள் போல் நாட்களை நகர்த்தி கொண்டிருக்க, அந்த சமயத்தில்தான் நித்யா காதலனோடு ஓடிப்போனதும் 18 பூர்த்தியாக காத்திருந்தவள் போல் அப்பா இறந்த 2ஆம் மாசம் திருமணம் செய்து கொண்டு வந்து நின்றவளை அந்த நிமிஷத்து புரிதலோடு சேர்ந்த கோபத்தில் அடித்தான் முரளி. எதுக்குன்னு அடிக்கிற? என் வாழ்க்கையே நான் பார்த்துக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? அப்பாவும் இல்ல, அம்மாவுக்கும் மனசு பாதிச்சு போச்சு. நீ இப்பத்தானே படிக்கிற. நீ படிச்சு வேலைக்கு போய் காசு சேர்த்து எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்கறது எல்லாம் சாதாரண விஷயமா? நான் அதை நம்பி காத்திருக்கணுமா? உன்னால அம்மாவை நல்லா வச்சுக்க முடியுமா? பாரு, அதுக்காக நீ சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம். இதுல நீ என்னைய சேர்க்கிற? பிரசாத் வீட்ல அவருக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் அமைதியா இருந்தா என் காதலை இழக்க வேண்டி வரும். எனக்கு என் வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்க தெரியும். வாசலில் நின்று பேசியவளை சுற்றமும் நட்பும் சூழ நின்று வேடிக்கை பார்த்தது. அந்த வயதில் முழுசாய் நொறுங்கி போனான் முரளி. அவன் மீது நம்பிக்கையற்று தங்கை எடுத்த முடிவில் இருந்த சுயநலம் அவனை வெகுவாய் வருத்தியது. காலும் ஒடிந்து சிறகும் சிதைந்த பறவை போல முதுகு நிமிர்த்த வெகுவாய் போராடினான். பவானி மீட்டெடுத்து அவர் அன்றாடத்தை அவர் கவனிக்க செய்யவே 2 வருடங்கள் ஓடிவிட்டது. அப்பாவின் PF மற்றும் விபத்து காப்பீடு என்ற தொகைகள் வர அத்தோடு லோனை போட்டுத்தான் இந்த வீட்டை கட்டி முடித்தான். அது வரைக்கும் இரவு பகல் என்று பாராமல் கிடைத்த வேலைக்கு போனான். கடனை குறைக்க அவன் ஒற்றையாளாய் பெரிதாய் போராடி இருக்கிறான். சினிமா, கேளிக்கை, அத்தியாவசிய பொருட்கள் கூட அனாவசியம் என்ற சிக்கன மனசில் தன்னைத்தானே கொறுக்கி கொண்டான். சில வருடங்களுக்கு பிறகு நித்யா கண்ணை கசக்கி கொண்டு வந்து நின்று மன்னிப்பு கேட்டாள். பவானி மகனின் முகம் பார்த்தார். அம்மாவின் தாய்மைக்கு அவன் மறுப்பு சொல்லியதே இல்லை. ஆனால் அவன் முகம் கொடுத்து பேச மாட்டான். 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வந்தால் அவர்களை கொஞ்சுவான், ஏதாவது வாங்கி தருவான்.
தங்கையிடம் அவள் குடும்ப வாழ்க்கையை பற்றி ஒற்றை வார்த்தை விசாரித்ததில்லை. அவர்களுக்குள்ளான சகோதர உறவை அவன் புதுப்பிக்க முயற்சி செய்யவே இல்லை. பவானி முரளியின் ஜாதகத்தை எடுத்த போதே அவனுக்கு 28 முடிந்து இருந்தது. செவ்வாய் தோஷம், பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வயது வித்தியாசம் அதிகமாயிருக்கிறது. இப்படியாக அவன் கல்யாண சந்தையில் மார்க்கெட் இழந்து கொண்டே வர, அது ஏனோ நித்யாவிற்குள் குரூர மன ஆறுதலை தந்திருக்க வேண்டும். தான் காதல் கல்யாணம் செய்த போது அதை எதிர்த்த அண்ணன், தன்னைத்தானே குற்றவாளியாய் யோசிக்க வைத்த அண்ணன், கல்யாண சந்தையில் நிராகரிக்கப்படுவது நித்யாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. இதுவரைக்கும் தன் வாழ்க்கையை பற்றியும் தன்னை பற்றியும் ஒரு வார்த்தை கூட பேசாதவனின் நீரு பூத்த கோபம் அவளின் காழ்ப்புணர்விற்கு தூபமிட, அடிக்கடி அவனுக்கு வயதாவதை சுட்டிக்காட்டி பேசலானாள். இருள் மொய்த்த அறையில் விளக்கை போட்டு வெளிச்சமாக்கிவிட்டு மகனிடம் வந்து அமர்ந்தாள் பவானி. கண்களை மூடி படுத்தே இருந்தான். அரவம் தெரிந்ததும், முரளி, ஏன் வருத்தமா இருக்க? காலையில அந்த பைத்தியக்காரி பேசினதை நினைச்சா? அவ கிடக்குறா கிறுக்கி. 2 குழந்தைகளை பெத்துட்டா போதுமா? பக்குவம் வர வேண்டாமா? சலித்து கொண்டாலும் மகனின் வருத்தம் வெகுவாய் தாக்கி இருந்தது அந்த தாய்க்கு. நான் அதையெல்லாம் யோசிக்கலாமா? இன்னும் எத்தனை டியூ இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடனை முடிச்சிட்டா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாம். அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், அதையே யோசிக்காத. அப்புறம் நித்யா எதுக்கு வந்திருந்தா தெரியுமா? மாப்பிள்ளைக்கு ஆட்டோ வாங்க உன்னை செக்யூரிட்டி போட சொல்லி கேட்க வந்திருந்தா. அதுக்கு முன்னாடி துடுக்குத்தனமா எதையோ பேசி தானே கெடுத்துக்கிட்டா, நுணல் மாதிரி. நிமிர்ந்து உட்கார்ந்தான். அம்மாவின் முகத்தை பார்த்தான். அதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுமா. அவங்க வந்தாங்கன்னா நீங்களே சொல்லி அனுப்பிடுங்க. சலனமில்லாமல் முடித்து கொண்டவனை பவானி ஆதங்கமாய் பார்க்க, பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பது போல கண்களை மூடிக்கொண்டான். இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டா எப்படி தம்பி? அவ பாட்டுக்கு தன்னால ஆனதை கத்திட்டே போறா. சொத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்றா. ஆகிறதும் போகிறதும் ஒரு கையெழுத்து தானே, அது போட்டு தொலைச்சாத்தான் என்ன? விருட்டென எழுந்தவன் அம்மாவின் முகத்தை கூர்ந்து பார்த்தான். இதை பாருங்கம்மா, வீட்டில் பங்கு கேட்குறவங்க கஷ்டத்தில் பங்கெடுத்திருக்கணும். இன்னும் 6 லட்சம் கடன் அப்படியே நிலுவையில் இருக்கு. அதை கட்டிட்டு பங்கு பிரிச்சுக்கிட்டு போக சொல்லுங்க. நானும் இவங்கள மாதிரி தன் சுகம்னு நினைச்சு போயிருந்தா இந்த குடும்பம் இப்படி உருப்படியா நின்று இருக்குமா? இல்ல நீங்களும் நானும் இவ்வளவு கம்பீரமா இங்க வாழ்ந்திருக்க முடியுமா? எனக்கு யார் சொத்தும் வேண்டாம். ஆனா கடன் முழுசா கட்டின பிறகுதான் வீட்டை பிரிக்க முடியும். என்னால் அவங்களுக்கு கையெழுத்தெல்லாம் போட முடியாது. என்னையே நம்பாமத்தான வீட்டை விட்டு போனாங்க. எனக்கு இல்லாத மரியாதை என் கையெழுத்துக்கு இருக்குமா? வேகமாய் கேட்டவன் அறைக்குள் சென்று படுக்கையில் விழுந்தான். மனதில் இனம் புரியாத சுணக்கமாக இருந்தது. உணர்வுகளை கைவிட்ட போது கூட வராத கழிவிறக்கம் உறவுகள் கைவிட்ட போது வந்திருந்தது. அம்மா அறையை விட்டு சென்றதை அறிந்து எழுந்து கட்டிலில் அமர்ந்தான். ஆள் உயர பெல்ஜியத்தின் முன்னாக போய் நின்று ஆழ்ந்து மூச்செடுத்து தன்னையே ஒரு நொடி சுய ஆராய்ச்சி செய்து கொண்டான். 31 வயதுக்கேற்ற வாலிபத்தில் தான் இருந்தான். நிச்சயம் ஜாதகத்தை தவிர முற்றாய் அவனை நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை. அதற்குள் அவனை மனதளவில் பலகீனப்படுத்தும் புறக்காரணிகள் மீது அவனுக்கு கோபம் வந்தது. அவர்கள் வார்த்தையை பெரிதாய் மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டியதில்லை என்றாலுமே நெகிழி மனது என்பது குறை வாழ்விற்கேயான சாபக்கேடு. தன்னைத்தானே சமாதானித்துக் கொள்வது என்பது வருடல். வரமற்ற வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இயற்கை தந்திருக்கும் சுய இன்பம். இனி எதுவும் இல்லை என்று மொத்தமாய் தன்னைத்தானே கைவிட்டு விடுவதை விட, இன்றைக்கு இல்லை நாளைக்கு நிச்சயம் இருக்கும் என்ற ஆறுதல் தரும் மனமே ஆகச் சிறந்த கருணை. அந்த நிமிஷம் அவனுக்கு அதுதான் தோன்றியது. கண்டிப்பாய் அவன் அத்தனை கனவுகளையும் மெய்ப்பிக்க ஒரு மேய்ப்பனை போல் தேவமங்கை வருவாள். லேசாய் சிரித்தபடி படுக்கையில் விழுந்து கண்களை மூடினான். விகாசித்து விகாசித்து தந்தையோடு பேசிக் கொண்டிருந்த ராகவியின் முகம் சம்பந்தமே இல்லாமல் அவன் மனக்கண்ணில் வந்து போனது. சூப்பர் மார்க்கெட் வாசலில் நின்று ஆட்டோவிற்காக கை காட்டி கொண்டிருந்த போதே மெல்ல மழை ஓரிரு துளிகளை சிதறவிட்டு சூழலை மிரட்டி கொண்டிருந்தது. இது எதையும் கவனிக்காமல் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார் சேதுராமன். அம்மாச்சி, இன்னும் 10-20 நிமிஷத்துல மழை காய்ச்சு காய்ச்சுன்னு காய்ச்சி போகுது பார் என்றார் ஏதோ தீர்க்கதரிசியைப் போல. ஐயோ என்பது போல அப்பாவை பார்த்தாள். இவர் எப்போதுதான் இயல்போடு பொருந்துவார் என்பது போல் அவள் முகபாவம் இருந்தது.
அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும்ப்பா. இந்த பைகளை பார்த்துட்டு இங்கேயே நில்லுங்க. நான் ஆட்டோ பிடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். அவர் ஒத்திசைவாய் தலையசைக்க ரோட்டில் இறங்கி நடந்தாள். மழை வந்து விடுமோ என்ற பதட்டம் அங்கே விரைந்து கொண்டிருந்த போக்குவரத்திலும் தெரிய, மெயின் ரோட்டில் நின்று ஆட்டோவுக்காக எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்க, பக்கவாட்டில் இருந்த டிராஃபிக்கில் கலக்க விரைந்து வந்து கொண்டிருந்த வாகனம் அவள் மீது மோதிக்கொண்டு தள்ளிப் போய் நிற்க, நிலை குலைந்து கீழே விழுந்திருந்தாள். ஒரு நொடிதான் பரபரப்பு பற்றிக் கொள்ள அந்த ஜனசந்தடியும் போக்குவரத்து மிகுந்த சாலையில் வாகனங்களின் வேகம் விழுந்து கிடக்கும் அவளை கவனிக்க வைக்காது. சுதாரித்து எழுந்து நிற்பதற்குள் யாரும் மேலே ஏற்றிவிட்டு செல்லவும் கூடும். பதறிக்கொண்டு கைகளை ஊன்றி எழுந்து நிற்பதற்குள் ஒரு கை அவளை இடையோடு சேர்த்து எழுந்து நிற்க வைத்ததோடு அல்லாமல் அந்த இடத்தை விட்டு தள்ளி கொண்டு போய் நிறுத்தியது. கண்களை மூடி தன்னை மீட்டு எடுப்பதற்குள் மரண பயம் கண்களில் ஒரு காட்டு காட்டி இருக்க பீதியாய் நிமிர்ந்து பார்த்தாள். மேன்ஹோல் நீங்களா என்றாள் கண்கள் முழுக்க வியப்பை தேக்கி. அவள் அழைத்த பேரில் கோபம் வந்து முறைத்து பார்த்தாலும் இவன் வழிமறித்து நிப்பாட்டிவிட்டு வந்த வாகனத்தால் போக்குவரத்துக்கு இடையூறு வர ஹாரன் சத்தம் காதை கிழித்தது. வேகமாய் சென்று தன் பைக்கை தள்ளி கொண்டு வந்து ஓரமாக நிறுத்தினான். தெருவிளக்கின் வெளிச்சத்தில் உற்று பார்த்தபோதுதான் தெரிந்தது. அவள் முழங்கையிலும் முகத்திலும் அடிபட்டு லேசாய் ரத்தம் கசிந்திருந்தது. அடடா, ரத்தம் வருதுங்க. வேறெங்க அடிபட்டு இருக்கு? சொல்ல தயங்கி அமைதியாக இருந்தவள் நன்றி சொல்லிவிட்டு திரும்ப எத்தனிக்க ஒரு அடி கூட நடக்க முடியவில்லை. ஆக காலிலும் கூட காயம் ஏற்பட்டிருக்கிறது. விழப்போனவளை நுனி விரலால் பற்றி கொண்டான். கொஞ்சமாய் தத்தளித்து தத்தளித்து நடந்தவளை அழைத்து கொண்டு வரவும் நடை பின்னிய மகளை பார்த்து பதறிப்போய் சேதுராமன் ஓடி வந்தார். என்னாச்சு அம்மாச்சி? ஏன் இப்படி நடந்து வர்ற? சார் யாரு? பரிதவிப்பாய் கேட்டவரை அப்போதுதான் முழுதாய் பார்த்தான் முரளி. ராகவியை விட கூடுதல் நிறமாய் சாந்தமான முகமாய் இருந்தார். அவளுடைய பரிபூரண அன்பிற்கு சொந்தக்காரர் என்ற சிந்தனை வரவும் சின்ன பொறாமையுடன் அவரை பார்த்து கொண்டிருந்தான். கீழே விழுந்துட்டம்பா, லேசா அடிபட்டு இருக்கு. இருங்க, ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போய் சேரலாம். அங்க போய் பேசிக்கலாம். அவர்கள் இருவரையும் நிற்க வைத்துவிட்டு எதிர் வரிசையில் சென்ற ஆட்டோவை நிறுத்தி அழைத்து கொண்டு வந்தான். சேதுராமனை முதலில் உள்ளே அமர வைத்துவிட்டு பைகளை எடுத்து உள்ளே அடுக்கியவன் ராகவியை ஓரத்தில் அமர செய்தான். டிரைவரிடம் அவள் இடத்தை சொல்ல அதை மனதிற்குள் தேவை இருக்கிறதோ இல்லையோ குறித்து கொண்டான். ரொம்ப நன்றி சார் என்றாள் ஆத்மார்த்தமாக. வீட்டுக்கு போனதும் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுடுங்க. டேக் கேர். ஆட்டோவை ஒரு கையில் பிடித்து கொண்டு சொன்னவனை இமைக்காமல் பார்த்து தலையசைக்க வண்டி கிளம்பியது. ஆட்டோ கண்ணை விட்டு நகர்ந்ததும் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்ப அங்கே வந்தவன் அப்போதுதான் யோசித்தான் அவள் தன்னை மேன்ஹோல் என்று அழைத்ததை. கோபமும் ஆத்திரமும் மண்டி கொண்டு வர, இரு உன் ஆபீஸ்ல வந்து வச்சுக்கிற என்று எண்ணியபடி வண்டியை இயக்கினான். வீட்டுக்கு வந்து சேர்வதற்குள் லேசாய் சோர்ந்து போயிருந்தாள் ராகவி. பைகளை கொண்டு வந்து வைத்ததும் மெல்லிய அயர்ச்சி கண்களை அசத்த கட்டிலில் சென்ற தன்னை கிடத்தி கொண்டாள். அம்மாச்சி என்ன செய்யுது? என்றபடியே எதிரில் வந்து நின்று பரிதாபமாக பார்த்தார் சேதுராமன். வலிக்குதுப்பா, விழுந்த வேகத்துல கை கால் எல்லாம் சிராய்ச்சிடுச்சு. ஒரு மாத்திரையை போட்டுட்டு படுத்தா நல்லா இருக்கும். அப்பா, நீங்க சாமான் எல்லாம் எடுத்து வச்சிடுறீங்களா? மாவு இருக்கு, இட்லியோ தோசையோ ஊத்திக்கங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். கட்டிலில் சாய்ந்த கண்களை மூடினாள். வெளியே சேதுராமன் எதையோ உருட்டும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. எதையோ அவர் சௌகரியத்துக்கு செய்து ஓயட்டும். இங்கே வந்தால் நொய் நொய் என ஏதாவது பேசி உயிரை எடுப்பார் என்று எண்ணியவள் சத்தம் இல்லாமல் மொத்தமாய் தன்னை தூக்கத்திற்கு விற்றிருந்தாள். நேரமாக ஆக வலியும் வீக்கமும் கூட ஜுரம் வரும் போல் உடம்பு காந்தியது. லேசாய் வயிற்றில் பசி உணர்வு பரவ ஆரம்பிக்க தலைமாட்டில் வந்து அமர்ந்து தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தார் சேதுராமன். அம்மாச்சி எழுந்திரு தாயி, ஒரு வாய் இந்த கஞ்சியை குடிச்சிட்டு படு. அவரின் குரலில் வழிந்தோடிய அன்பில் ஒரு நொடி தவித்து போனாள். திறக்காத கண்களில் இருந்து கரகரவென கண்ணீர் வழிந்தது. அவரே தன்னிச்சையாக நிமிர்த்தி உட்கார வைத்து கஞ்சி கிண்ணத்தை கையில் திணித்தார். தொட்டுக்கொள்ள மாங்காய் ஊறுகாய். அந்த உடல் உபாதைக்கு அந்த கஞ்சி தேவாமிர்தமாக ருசித்தது. நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? மதியம் சாதம் மிச்சம் இருக்கு, எனக்கு அது போதும். இன்னும் கஞ்சி இருக்கு, அப்புறம் கூட பசிச்சா குடிமா
என்றவர் நெற்றியில் கையை வைத்து பார்த்தார். உடம்பு லேசாக கொதித்தது. நீ சும்மா தானே அம்மாச்சி இருந்த. நான் தான் உன்னை கூட்டிட்டு அந்த மாலுக்கு போனேன். எல்லாம் என்னால தான். தன்னைத்தானே நொந்து கொண்டார். அதெல்லாம் இல்லப்பா, இன்னைக்கு விழணும்னு இருந்திருக்கு, அதான் அப்படி நடந்து போச்சு. நீங்க சும்மா உங்களையே தப்பா யோசிச்சுக்காதீங்க என்றவள் டம்ளரை அவரிடம் தந்துவிட்டு கட்டிலில் சாய்ந்து கொண்டாள். 2 நாட்கள் தன் போக்கில் நகர்ந்திருந்தது. புது மாடல் வண்டி ஒன்றின் லான்சிங் ஹைதராபாத்தில் இருக்க, அதற்காக மார்க்கெட்டிங் ஹெட்டும் கிளை மேலாளரும் ஹைதராபாத் செல்ல வேண்டியிருந்தது. பிரம்மாண்டமான அறிமுக விழா. பவன் கல்யாண் அம்பாசிடராய் நின்று அறிமுகப்படுத்த விழா களை கட்டியது. அன்று மாலை இந்தியா முழுக்க இருந்து வந்திருந்த விற்பனை மேலாளர்களின் கலந்துரையாடலும் நிறுவனம் தந்த விருந்தும் இருக்க, அந்த முழு வாரமும் முரளி இந்த ஏற்பாட்டிற்காகவே ஓடிக்கொண்டிருந்தான். எல்லாம் முடித்து நேற்று இரவுதான் வீடு வந்து சேர்ந்திருந்தான். பெஸ்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர் என்று நிர்வாகத்தால் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் வழங்கிய விருது டேபிள் மீது தங்க நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்தது. நிறைவாக இருந்தது அந்த விருதும் அங்கீகாரமும். அதற்காக எத்தனை ஓடி இருக்கிறான் என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். லேசான குழப்ப மனப்பான்மையில் பிரான்சுக்கு வருபவர்களை தன் பேச்சு பிரான்சுக்கு வருபவர்களை தன் பேச்சு திறனால் அவன் சாய்க்காமல் விட்டதில்லை. அந்த அளவு வசீகரிப்பான் தன் பேச்சாற்றலால். குளித்துவிட்டு கீழ் இறங்கியவனை வழக்கம் போல காஃபியோடு எதிர்கொண்ட பவானியிடம் ஏதோ விஷயம் அவனுக்காக காத்திருப்பது போல் அவரின் தயக்கம் கோடிட்டு காட்ட, அவரே சொல்லட்டும் என்று அமைதியாக இருந்தான். நம்ம நித்யா வீட்டுக்காரரோட சித்தி பொண்ணு இந்த வருஷம்தான் காலேஜ் முடிச்சிருக்கு. கண்ணுக்கு லட்சணமாக தான் இருக்கு. உன்னை பற்றி கேள்விப்பட்டு உனக்கு கட்டித்தர ஆர்வமா இருக்காங்க முரளி. இந்த வாரம் போய் பார்த்துட்டு வந்துடலாமா என்றார் மகனின் முகத்தை ஆராய்ந்தபடி. இது நித்யாவின் வேலை என்று தெளிவாக புரிந்தது. பேரம் அண்ணனிடம் படியாமல் போனதால் மறைமுகமாய் அவர்களிடமே டீலிங் பேசி இருப்பாள். இந்த அளவுக்கு என்று இல்லாமல் எந்த அளவுக்கும் இறங்கி போகும் சாதுரியம் பெற்றவள்தான். காலேஜ் இந்த வருஷம் முடிச்சிருக்குன்னா 22 வயசு தாம்மா இருக்கும். எனக்கு 31 நடக்குது. கிட்டத்தட்ட 9 வயசு வித்தியாசம் என்றான் அமைதியாக. பவானியின் முகசுளிப்பு அப்பட்டமாய் அதிருப்தியை வெளிக்காட்ட, வேகமாய் சரி விகித கோபமாய் சொன்னார். எனக்கும் உங்க அப்பாவுக்கும் 14 வயசு வித்தியாசம். நாங்க வாழலையா? அப்பா இறந்து போகும்போது உங்களுக்கு 40 வயசு கூட ஆகல. கல்யாண காலத்தை மட்டும் துணை கூட பகிர்ந்துக்க யோசிக்கிறது சிறப்பில்லை. ஓய்வு பத்தியும் யோசிக்கணும் இல்லமா? அவன் நீட்டிய காலி டம்ளரை பிடுங்காத குறையாக கையில் இருந்து பறித்து கொண்டு நகரப் போனவர் நிமிர்ந்து பார்த்து சொன்னார். நாளாக ஆக ஆம்பளையோ பொம்பளையோ அவங்களுக்கு சாய்ஸ் இல்லை. வெறும் சான்ஸ் மட்டும்தான். அதை உபயோகப்படுத்திக்கிறது புத்திசாலிங்க வேலை. புத்தி போகிற இடமெல்லாம் உன்னால் எனக்கு அவமானம்தான். எல்லாம் இருந்து என்ன? கண்ணுக்கு லட்சணமாக இருந்து தான் என்ன? உனக்கு கல்யாண ராசி இல்லை போல் இருக்கு. அதனால தான் நான் கிடந்து அல்லாடுறேன். விக்கெத்தி நின்று விட்டான். மனம் முழுக்க ஆற்றாமையும் வேதனையும் வந்து அப்பிக்கொண்டது. எந்த அம்மாவிற்கு ஒரு கௌரவமும் அந்தஸ்தும் வேண்டும் என்று அல்லாடினானோ, தன் இளமையை உழைப்பிலும் கடமையிலும் பாதி கரைத்தானோ, அந்த அம்மாதான் அவனை ராசி இல்லாதவன் என்று சொல்லிவிட்டு போகிறாள். உள்ளம் சமாதானமாகவே இல்லை. மாடிக்கு வந்து குளித்து முடித்தவன் காலை உணவை உண்ணாமலேயே வண்டியை எடுத்தான் அலுவலகத்திற்கு. ஏதேதோ சிந்தனை தாக்க மெயின் ரோடுக்கு வந்தவன் அப்போதுதான் கவனித்தான். மேன்ஹோல் சரி செய்யப்பட்டு சாக்கடை கசிவு சுத்தமாக நின்று போயிருக்க அந்த இடமே காய்ந்து இருந்தது. அந்த காய்ந்த இடத்தில் இருந்து கிளை பரப்பிய மனதில் பட்டாம்பூச்சியா ஈரம் போத்த அவள் முகம்தான் நினைவில் வந்தது. கூடவே அன்று அவள் கீழே விழுந்ததும் நினைவில் வர, இப்போது எப்படி இருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள ஒரு ஆசைப்பூ அடி வயிற்றில் இருந்து நீண்டு நெஞ்சு வரைக்கும் பூத்தது. யோசித்து பார்த்தால் இந்த சூழ்நிலை கூட தன் வாழ்க்கையில் வரும் என்று அவன் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான். உண்மையில் அவள் பெயர், வயது, அலைபேசி எண் என்று எதுவுமே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அவளுக்கு திருமணமாகி விட்டதா இல்லையா என்ற புரிதல் கூட இல்லை. ஆனால் ஏனோ அன்று கீழே விழுந்து அடிபட்டவளை வண்டி ஏற்றிவிட்டு வந்ததும், அத்தோடு வேலை பளுவில் மறந்து போனதும், ஏதோ செய்யக்கூடாத தவறை செய்து விட்டது போல் தோன்ற, அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்னே நேராய் கார்ப்பரேஷன் ஆபீஸ்க்கு வந்து நின்றான்.
இந்த முறை எந்த தயக்கமும் இல்லாமல் உள்ளே செல்ல, அன்று ராகவி அமர்ந்திருந்த இடத்தில் இன்று வேறு ஒரு நடுத்தர வயது ஆண் அமர்ந்திருக்க லேசான தடுமாற்றம் உண்டானது உள்ளும் புறமும். என்ன சார் வேணும் என்றார். இல்ல, இந்த டேபிள்ல இதுக்கு முன்னாடி ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அவங்கள பார்க்கணும் என்றான். புருவத்தை சுருக்கி அவனையே பார்க்க அடுத்து என்ன கேட்பது என்று தெரியாமல் விழித்தான். சார், இங்க சர்க்கிள்ல ஆட்கள் மாறிட்டே இருப்பாங்க, ஒரே இடத்துல உட்கார மாட்டாங்க, அவங்க பேர் என்ன? திரு திருவென விழித்தான். பேர் பேர் சரியா தெரியல. அவங்க நம்பர் இருந்தா கூப்பிட்டு பாருங்க. வழி சொல்லிவிட்டு தலையை குனிந்து தன் வேலைகளில் மூழ்க தலையை தட்டி கொண்டே வெளியில் வந்தான். நம்பரும் தெரியாது என்று சொன்னால் சத்தியமாய் இவனை கள்ளன் என்று கட்டி வைத்து உதைப்பார்கள். அவளை பார்க்க முடியவில்லை என்றாலும் பார்த்தே ஆக வேண்டும் என்ற மனசு முரண்டியது. ஆனால் எதற்காக இப்படி துடிக்கிறாய் என்று கேட்டால் அந்த கேள்விக்கு அவனிடம் பதில் இல்லை. வண்டியை வளைத்தவன் மரத்தடியில் நின்று தீவிரமாய் யோசித்தான். அன்று ஆட்டோவில் ஏறிய போது ராகவி சொன்ன முகவரியை அடி ஆழத்தில் இருந்து கயிறு கட்டி இழுத்து கொண்டிருந்தான். சரியாக வார்த்தைகள் நினைவில் சிக்கவில்லை. முருகன் கோயில் முதல் சந்து என்று சொன்னது மட்டும் தெளிவாக நினைவில் வந்தது. நேராய் அன்று அவர்களை சந்தித்த சூப்பர் மார்க்கெட்டிற்கு வண்டியை விட்டவன் அங்கே சென்று பக்கத்தில் முருகன் கோயில் எங்கிருக்கிறது என்பதை கேட்டு அறிந்து கொண்டு வேகம் எடுத்தான். முருகன் கோயில் முதல் சந்தை எட்டியவன் யாரிடம் விசாரிக்கலாம் என்று யோசித்து கொண்டு நிற்க ஆபத் பாந்தவனாக சேதுராமன் வரவும் அவர் முன்னால் கொண்டு போய் வண்டியை நிறுத்தினான். அவர் திகைத்து போய் யாரென்று பார்க்க, என் பெயர் முரளி, உங்க பொண்ணுக்கு தெரிஞ்சவன், அவங்கள பார்க்கணுமே என்றான் வார்த்தைகளை தேடி தேடி பிடித்து. அடடா, வாங்க போகலாம். நீங்க வர்றதா அம்மாச்சி என்கிட்ட சொல்லவே இல்லை. பாருங்க. அவர் வந்த வழியே திரும்பி நடக்க அந்த குறுகலான சந்தில் கடைசியில் இருந்த பிளாட்டில் கீழ்த்தளத்தில் அவர்கள் வீடு இருந்தது. கொஞ்சம் தயக்கமாய் வெளியில் நின்றான். ஏதோ ஒரு ஆர்வத்தில் கிளம்பி வந்து விட்டான். ஆனால் உள்ளே சென்றால் அவள் யார் நீ என்று கேட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற தயக்கமும் இருக்க அமைதியாகவே நின்றான். ஏன் தயங்குறீங்க? வாங்க உள்ள. இல்ல, நான் வந்திருக்கிறதா சொல்றீங்களா? அப்புறம் நான் உள்ள வர்றேன். அளவிலும் அமைப்பிலும் மிக சிறிய வீடு என்று வெளி தோற்றமே சொல்ல சட்டென்று அறிவிப்பின்றி உள்ளே செல்வது நாகரீகமாக இருக்காது என்று அங்கேயே தேங்கிக் கொண்டான். உள்ளே நுழைய போனவர் குழப்பமாய் திரும்பி பார்த்து கேட்டார். உங்க பேரு? மேன்ஹோல்னு சொல்லுங்க, தெரியும். அவர் உள்ளே சென்று பேசுவதும் அதை தொடர்ந்து வேகமான காலடி தடமும் கேட்க ஏனோ முரளிக்கு புது உணர்வாக இருந்தது. ராகவியே தான், இதற்கு மேலும் ஆச்சரியமே இல்லை என்பது போல அவள் கண்கள் பேசிய விஞ்ஞான மொழி அவனை வெகுவாய் கவர்ந்தது. சார், நீங்களா? உள்ள வாங்க. ஷோவை வாசலில் விட்டுவிட்டு உள்ளே சென்றான். வசதி குறைந்த ஆனால் சுத்தமும் அழகுமான வீடு. வெளிர் நிறத்தில் சுரிதார் அணிந்திருந்தாள். முகத்தில் களைப்பும் அசதியும் ததும்பியது. சார், மறுமுறை அழைப்பில் சுதாரித்தவன் மென்மையாக சிரித்தான். உங்க ஆஃபீஸ்க்கு போயிருந்த, அங்க நீங்க இல்ல, அதான் ஒரு கெஸ்ஸிங்ல வந்துட்டேன். ஆஃபீஸ்க்கு எதுக்கு சார்? இப்போது அவள் பார்வை கூர்மையாக இருக்கவும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திணறினான். இல்ல, அன்னைக்கு மேன்ஹோல் பத்தி கம்ப்ளைண்ட் தந்திருந்தேன் இல்லையா, அது சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வந்த என்றவன் முகத்தில் டன் டன்னாக அசடு வழிந்தது. ராகவிக்கும் அந்த பதிலில் சிரிப்பு வந்தாலும் அந்த சிரிப்பு அவன் வந்த நோக்கத்தை அங்கீகரிப்பது போல் ஆகும் என்பதால் கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தாள். இது என்ன சார், எங்க கடமையை நாங்க செய்யறதுக்கு காம்ப்ளிமெண்டா? அதான் அரசாங்கம் எங்களுக்கு சம்பளம் தருதே. குரலில் ஏறிய கடுமை அவள் கோபத்தை காட்ட சமையல் அறையில் இருந்து வெளியில் வந்த சேதுராமன், அம்மாச்சி, தம்பிக்கு டீ போட்டுட்டு இருக்கேன். தம்பி இஞ்சி தட்டி போட்டா குடிப்பீங்க தானே என்று வந்து ஆர்டர் எடுத்துக்கொண்டு உள்ளே நகர்ந்தார். எதையும் மழுப்பலிலும் பொய்யிலும் ஆரம்பிக்க வேண்டாம் என்று முரளிக்கு நேர்மையாக தோன்றியது. அன்னைக்கு ஒரு ஆக்சிடெண்ட்ல உங்களை விட்டுட்டு போனேன். அடுத்த நாள் வந்து விசாரிக்க நினைச்சேன். அதுக்குள்ள வேலை உள்ளுக்கு இழுத்துடுச்சு. நேற்று நைட்டு தான் சென்னை திரும்பினது. உங்களை பார்க்க பெர்மிஷன் போட்டுட்டு உங்க ஆஃபீஸ் போனேன். விசாரிக்கிறதுக்கு கூட எந்த தகவலும் எனக்கு தெரியல. அன்னைக்கு ஆட்டோவுக்கு நீங்க முகவரி சொன்னதை நினைவுபடுத்திக்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு நீங்க யோசிச்சா எனக்கு பதில் தெரியல. ஏன்னா இதுக்கு பின்னால எதுவும் இல்லைன்னு ஆணித்தரமா என்னால சொல்லவும் முடியல. ஒளிவு மறைவின்றி அவன் பேசிய நேர்மை பிடித்தது. கீழே விழுந்து உடம்பு முடியாம போயிடுச்சு. அப்படியே வைரல் ஃபீவரும் வந்துடுச்சு. 2 நாளா பரவாயில்ல, லீவ்ல தான் இருக்கேன்.
நகத்தை கூர்ந்து கொண்டே சொன்னாள். சேதுராமன் அதற்குள் டீயோடு வர எந்த மறுப்பும் இல்லாமல் வாங்கிக் கொண்டான். உங்களுக்கு அம்மாச்சி எப்படி தெரியும்? 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்றீங்களா? ஆனா உங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா பெரிய ஆபீசர் மாதிரி இருக்கே. ஏன் அம்மாச்சி, இப்படி ஒரு நண்பர் இருக்காருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. பேசிக்கொண்டே டீயை உறிஞ்சிக் கொண்டிருந்தவர் பார்வையில் துளி சந்தேகமும் இல்லை. மேற்கொண்டு என்ன பேசுவது என்று அறியாமல் முரளியும் அமைதியாக அமர்ந்திருக்க சங்கடத்தை வளர்க்க விரும்பாமல் எழுந்து கொண்டான். ராகவி தடுக்கவில்லை. வாசல் வரைக்கும் வந்தாள். எனிஹவ் டேக் கேர் என்றான் ஆத்மார்த்தமாக. நிலைப்படியில் சாய்ந்து கொண்டு கைகளை கட்டியபடியே அவனையே பார்த்தாள். சார், ஒரு நிமிஷம் நின்றான். என் பெயர் என்னன்னு தெரியுமா? உதடு பிதுக்கி தோள்களை குலுக்கினான். எனக்கும் உங்க பேர் கூட தெரியாது. நம்ம 2 பேருமே ஒரு பக்குவமான வயசுல இருக்கோம்னு நம்புறேன். விடலைத்தனமான செயல்களை கைவிட்டுட்டு நேருக்கு நேர் பேசிக்கலாம், எதுவாக இருந்தாலும். அவள் நிமிர்வில் ஒரு நொடி அதிர்ந்து போனாலும் அப்படியே நின்றான். ஐம் ராகவி, வயசு 27, பிஎஸ்சி படிச்சிருக்க, மாநகராட்சியில டெம்பரரி எம்ப்ளாயி. பெருசா மட்டுமில்ல, சிறுசா கூட எதுவும் இல்ல. இதுக்கு மேல என்னை பத்தி சொல்ல. இப்படி உடைத்தெறிந்து அவனால் பேச முடியுமா? சந்தேகம்தான். நான் முரளி, வயசு 31, ஃபோர்டு இந்தியால மார்க்கெட்டிங் மேனேஜர். அம்மா, ஒரு தங்கச்சி. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உலக வரலாற்றில் முதன்முறையாக இப்படி ஒரு ப்ரப்போசல் எங்கேயும் நடந்திருக்காது. சிகப்பு சூரியன் தகப்பாய் கடலுக்குள் இறங்கிக் கொண்டிருந்தது. முழங்காலை கட்டிக்கொண்டு கடலை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ராகவி. கர்ச்சீப்பை விரித்து அதன் மீது அமர்ந்திருந்தான் முரளி. எதிரில் இருந்த அலை இருவருக்கும் டாட்டா காட்டிக் கொண்டிருந்தது. பீச்சுக்கு வந்திருக்கீங்களா ராகவி? எப்பவாச்சும் வர்றது உண்டு. அப்பா தான் போகலாம்னு சொல்வார். ரெகுலரா கூட்டிட்டு வர்றதுக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. சிரித்தாள். எனக்குமே வரணும்னு தோணுனது இல்லை. உங்களை பத்தி சொல்லுங்களேன். இப்படி கேட்டதுக்காக வேணும்னா கதை கட்டலாம். அப்பா ரொம்ப வெள்ளந்தி, சூதுவாது தெரியாது. எனக்கும் காதலிக்க சாமர்த்தியம் இல்ல. அதனாலேயே இன்னும் கல்யாணம் ஆகல. 27 வயசாகுது. கல்யாணம் நம்ம வாழ்க்கையில இல்லையோங்கிற சிந்தனை இப்பெல்லாம் அதிகமா வர ஆரம்பிச்சிடுச்சு. கல்யாணம் வாழ்க்கைக்கு அவசியமே இல்லைன்னு ஒரு காலத்துல பேசி இருக்கேன். இப்போ கல்யாணம் கூட பண்ணிக்காம என்ன வாழ்க்கைன்னு பேசிட்டு இருக்க. 5-6 வருஷங்களில் கிடைச்ச பக்குவம். சிரித்தாள். எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க. நம்பிக்கை இருக்கா அதிலெல்லாம்? கேட்டுவிட்டு அவள் முகம் பார்க்க ஒரு சிறு கல்லை எடுத்து அலையின் மீது அடித்தாள். அது பயந்து பின்தங்கி ஓடியது. சுத்தமா இல்ல. எந்த தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல. வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் நமக்கு இருந்தா போதும்னு நம்புற ஆள். நெகிழ்ந்து போய் பார்த்தான். தன் வாழ்க்கையில் இப்படி ஒரு கோணம், இது போல் ஒரு நிகழ்வு நடக்கும் என்று அவன் யோசித்தது கூட இல்லை. உங்க வீட்ல என்னை பத்தி சொல்லுங்க. பிடிச்சிருந்தா பெண் பார்க்க வாங்க. அவங்களுக்கும் என்னை பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். மத்தபடி காதலிக்க நேரம் இல்ல என்றவள் மென்மையாக கை விரித்து சிரித்தபடி எழுந்து கொண்டாள். பின்பக்க மணலை தட்டி விட்டு கொண்டாள். முரளியும் எழுந்து கொண்டு அவளோடே நடந்தான். மணலை கடந்து சமதளத்திற்கு வந்திருந்தார்கள். அலை எம்பி எம்பி இவர்களை எட்டி பார்த்து கொண்டிருந்தது இன்னுமுமே. ரொம்ப கரார் டைப்போ என்றான் லேசாய் பயப்படுவது போல் முகத்தை வைத்து கொண்டு. அப்படியெல்லாம் இல்லைங்க. எதையும் நேருக்கு நேராய் பேசும் ரகம். தேக்கி வச்சுட்டு வன்மம் பாராட்ட வராது. ஏகப்பட்ட கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும் இல்ல. அந்த நேர்மை பிடித்திருந்தது. ஐ லைக் இட். அம்மா மறுக்க காரணம் எதுவும் இல்ல. ஒரு வகையில் நானா இதுன்னு ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு அழகான பொண்ணுங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கேன். அப்பெல்லாம் எனக்குள் இருந்த ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் இப்ப எங்க போனார்னு தெரியல. சொல்லிக்கொண்டே வந்தவனை திரும்பி நின்று முறைக்க ஒரு நொடி தான் பேசியதை நினைத்தவன் ஐயோ என்பது போல் ராகவியை பார்த்தான். அழகான பொண்ணுங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த மொக்க பீஸ்கிட்ட மாட்டிட்டோம்னு தோணுதா மிஸ்டர் முரளி? உரிமையாய் முறைத்தாள். எனக்கு தோஷம் ஜாதகத்துல இல்ல, வாயில. நான் அப்படி மீன் பண்ணல. எப்பவும் காதல் கனவுல தெரியற காலத்துல நான் குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு அவ்வளவு பொறுப்பான பையனா இருந்த. இப்போ எனக்கான வாழ்க்கையை யோசிக்க ஆரம்பிச்சிருக்கனே, அத சொல்ல வந்தேன். இருவருக்குமான இடைவெளியை குறைத்து இருவரும் நெருங்கி இருந்தார்கள். இதுவும் பொறுப்பான பார்வைதானே. நமக்காக நாமே தேடிக்கிற பந்தம். நான் கிளம்பட்டுமா? வீட்டுல பேசிட்டு சொல்லுங்க. ஆட்டோவிற்கு காத்திருக்க ஆரம்பித்தாள். வண்டியில் வர சொல்லி அழைக்க தயக்கம் தடுக்க அமைதியாக நின்றான்.
ராகவி, அம்மா முடிவு இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்றவன் கவனமாக என்னை என்ற வார்த்தையை தவிர்த்திருந்தான். நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள். விடி விளக்கின் ஒளியில் ஒரு ஓவியம் போல் தெரிந்தான். அதிகமா பூ வச்சுக்க பிடிக்காது, ஒரு முழம் போதும், முல்லைப்பூ ரொம்ப பிடிக்கும், வாங்கி கொடுக்குறீங்களா? அவள் நிமிர்வு நாணம் கூட மெல்ல வளைந்து தரை பார்த்திருக்க விழிகள் அவனை சந்திக்க மாட்டேன் என்று அழிச்சாட்டியம் செய்தது. விக்கித்து போனான். இப்படி ஒரு பதிலை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. வேலட்டை பின்பக்கத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு பூக்கார பெண்ணை நோக்கி ஓடினான். என்னை என்னவோ காதலிச்சது பாவம்னு சொன்னவங்க இப்போ கண்டதும் காதல் கொண்டதும் கோலம்னு வந்து நிக்கிறது நல்லாவா இருக்கு? நித்யாவிற்கு எப்பாடுபட்டாவது அண்ணனை கீழ் இறக்க வேண்டும். கை பட்டனை போட்டு கொண்டே வந்தவன் தங்கையை திரும்பி கூட பார்க்காமல் அம்மாவிடம் வந்து நின்றான். காதல் தப்புன்னு நான் என்னைக்கும் சொன்னதில்லை. அதுக்கு ஒரு வயசும் பக்குவமும் வேணும். இல்லாட்டி இப்படித்தான் அடிப்படை தேவைக்கு கூட அடுத்தவங்களை எதிர்பார்க்கணும். எனக்கு ராகவியை பிடிச்சிருக்கு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இந்த வயசில் கூட ஒரு பொண்ணு எனக்கு தேவைன்னு கேட்கறதுல எந்த அசிங்கமும் இல்லை. வேன் வந்தாச்சு, கிளம்புங்க என்றவன் பதிலை எதிர்பார்க்காமல் வெளியில் வந்தான். ராகவி வீடு இருந்த குறுகலான வீதியில் செல்ல முடியாமல் வண்டி மெயின் ரோட்டில் நின்றுவிட பவானி முகம் சுளித்தார். என்ன முரளி, ரொம்ப டஞ்சனா இருக்கு தெருவே. திருவள்ளியம்மா குடும்பம் நடத்த போறோம். இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னால நாமும் புறா கூடு மாதிரி ஒரு வீட்டில் தானே இருந்தோம். பேசாம வாங்க. பவானிக்கு மகனின் விளக்கமும் சார்பு நிலையும் துளி கூட உகப்பாய் இல்லை. சேதராமன் வெள்ளை வேஷ்டி ஜிப்பாவில் நின்றார். வரவேற்று அமர வைத்தவர் வெள்ளந்தியாய் சிரித்தார். எனக்கு எல்லாமே அம்மாச்சி தான். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா எப்படி யார்கிட்ட சொல்லி நடத்துறதுன்னு தலையும் புரியல காலும் புரியல. எனக்கு எல்லாமே எங்க அப்பா முருகந்தேன். அவங்கிட்ட பொறுப்பு விட்டுட்டேன். தானாய் அமைச்சு கொடுத்துட்டான். பாந்தமாய் அலங்காரம் மிகையாக இல்லாமல் வந்தமர்ந்த ராகவியை பவானிக்குமே பிடித்துத்தான் இருந்தது. ஆனாலும் துளி கூட மகனுக்கு தகுதி இல்லாத இடம் என்ற ஆதங்கம், அதுவும் அந்த லூசு கிழவனை பார்த்தால் சுத்தமாகவே பிடிக்கவில்லை. நல்லது கெட்டது எத்தனையோ இருக்கு கல்யாணம்னா. அது எல்லாத்தையும் யார்கிட்ட பேசுறது? பொண்ணுகிட்டயே பேச முடியுமா? பவானி ஒருவித முக சுளிப்புடன் சேதுராமனை பார்த்து கொண்டே சொல்ல ராகவி நிமிர்ந்து பார்த்தாள். வாஸ்தவந்தான் மேடம். ஆனா அப்படி யாரும் இல்லாதவங்க என்ன செய்ய முடியும்? அப்பாக்கு முடிவெடுக்கிற திடம் எப்பவோ போயிடுச்சு. சதா நேரமும் அவர் என்னை மட்டுமே கூப்பிடுவார். தன்னுடைய தேவைகள் தெரிஞ்சாலும் அதை நான் அழுத்தி ஒரு முறை சொன்னால்தான் தன்னையே நம்புவார். என்னை பொறுத்தவரை அவர் குழந்தைதான். என்கிட்ட பேசுங்க, அதுதான் சிறந்த வழி. ராகவியின் பதிலில் பவானி வாய் அடைத்து போயிருந்தார். வாயாடியோ என்று மெல்லிய சலிப்பாக இருந்தது. பெருசா எதுவும் இல்லை. 10 சவர நகை இருக்கும். கல்யாணத்துக்காக கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சிருக்கேன். அப்புறம் முக்கியமான விஷயம், கல்யாணத்தை பிறகு அப்பா என் கூட தான் இருப்பார். அவருக்கு ஆகிற செலவை கண்டிப்பா கொடுத்துடுவேன். அவர் பேர்ல டெபாசிட் இருக்கு. ஆனா அவரை தனியா விடவே முடியாது. அதுக்கு சம்மதம் இருந்தால் மட்டுமே மேற்கொண்டு பேசலாம் என்று முத்தாப்பாய் முடித்தாள் ராகவி. ஒரு பூகம்பத்தின் நுனி அதிர்வை தன்னில் உணர்ந்தான் முரளி. அந்த பிரம்மாண்டமான ஷோரூமில் துளி கூட மாசு மறுவற்று துப்புரவாய் இருக்க என்றைக்கும் போலவே இன்றைக்கும் வெளியில் ஒரு வேலையை முடித்துவிட்டு வந்திருந்தான். உள்ளே நுழைந்தவன் கஸ்டமர்கள் காத்திருக்கும் நவநாகரீக சோஃபாவில் அமர்ந்து போனை ஆராய்ந்து கொண்டிருந்தவளை பார்த்து ஆனந்தமாய் அதிர்ந்தாலும் பக்கத்தில் சென்று மெல்ல குரலை செருமே, கார் எதுவும் பார்க்கணுமா மிஸ் என்று கேட்டான் குறும்போடு. அவள் கையை கட்டி சாய்ந்த நிலையிலேயே அமர்ந்து ஒற்றை கண்ணை மூடி திறந்து அவனையே பார்த்தவள், நான் கார் எதுவும் பார்க்க வரல, என் வருங்கால வீட்டுக்காரரை பார்க்க வந்திருக்கேன். அவர் இன்னும் வரலைன்னு சொன்னாங்க என்று அவனைப் போலவே புருவத்தை உயர்த்த சொக்கி போனான். அலுவலகத்தை சுற்றி காட்டினான். யார் என்று வினவியவர்களிடம் என் பியான்சி என்று கம்பீரமாக சொன்னான். மெல்லிய கூச்சமும் நாணமும் முகத்தில் படிந்தது ராகவிக்கே. அவனின் கம்பீரத்துக்கு தான் பொருந்தவில்லையோ என்று கூட அபத்தமாய் உணர்ந்தாள். அவள் கண் வழியே விஷயத்தை படித்தவன் மெல்லிய செருமலில் சிரிப்போடு சொன்னான், கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசு வாங்குறீங்க மேடம், உங்க கெத்தே வேற என்று சொன்னவன் மென்மையாக கண் அடிக்க தான் வெளிக்காட்டாமலே அவன் உணர்ந்தது உகப்பாயிருந்தது ராகவிக்கே. அவளை அழைத்து கொண்டு எதிரில் இருந்த கஃபேக்குள் நுழைந்தவன் எதையோ ஆர்டர் செய்து கொண்டிருந்தான் உற்சாகத்தோடு.
குழப்பத்தோடே அமர்ந்திருந்தாள் ராகவி. எப்போதும் சகல பக்கம் இருந்தும் வாழ்க்கையை யோசிப்பவள் இப்போதும் இன்றை கடந்து நாளையை எண்ணி மனம் குழம்பிக் கொண்டிருந்தாள். உங்க உயரத்துக்கு நான் பொருத்தமானவளா முரளி? என்றாள் தயக்கமாக. என்னை விட கொஞ்சம் உயரம் கம்மிதான், விடு பார்த்துக்கலாம் என்றான் சிரிப்போடு. ஏசுநாதர் மாதிரி உங்க ஜோக்கும் உயிர் தெழும் ஒரு நாள். அது வரைக்கும் வெயிட் பண்ற, சிரிக்காம என்றாள் முறைத்து கொண்டே. அவள் கைகளை பற்றி கொண்டான் மென்மையாக. என்னாச்சு ராகவி, டிஸ்டர்பா இருக்கியா? இது நேச்சுரல் தான். சட்டுன்னு சந்தோஷம் வந்தாலும் நமக்கு அனுபவிக்க தெரியாது, யோசிச்சு பார். சொல்ல தெரியல, ஆனா உங்க வீட்ல யாருக்கும் பெருசா இந்த கல்யாணத்துல அபிப்பிராயம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது சரிதானே? கைகளை கட்டி கொண்டு அவளையே பார்த்தான். என்ன அமைதியா இருக்கீங்க? நீ பேசு, கடைசியில நான் பதில் சொல்றேன். நான் ரொம்ப சாதாரண வாழ்க்கை சூழல்ல இருக்கேங்கிறதை தவிர வேற எதுவுமே எனக்கு தாழ்வா தெரியல. நான் எப்போதும் என்னை குறைவா நினைச்சதும் இல்ல. ஆனா என்னை விட பெட்டர் சாய்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு இப்ப தோணுது. இதுக்கு காரணம் அந்த மேன் ஹோல் தான் என்றாள் முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு. நெருங்கி அமர்ந்து எதிரில் இருந்த ஐஸ்கிரீமை ஸ்பூனில் வெள்ளி அவளுக்கு ஊட்ட ஆரம்பித்தான். அவன் முகத்தை பார்த்து கொண்டே மறுப்பு சொல்லாமல் வாங்கி கொண்டாள். முரளி, இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கா? நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன பேசுறீங்க? நீ பேசுற விஷயத்துல எனக்கு சுத்தமா ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைக்கு முன்ன வேற எதுவுமே பெருசு இல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு கல்யாணத்துக்கு மனம் பொருத்தம் வேணுங்கிற அடிப்படை விஷயத்தை யோசிக்காமையே இருப்போம்? கண்டதும் காதல்ங்கிற வயசு இல்லை ராகவி நமக்கு. இதுக்கு மேலேயும் முடிவை மறுபரிசீலனை செய்துட்டே இருக்காத ப்ளீஸ். இந்த நிமிஷம் இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கோ. மறுபடியும் எத்தனை முயற்சி செய்தாலும் இந்த த்ரில்லிங் கிடைக்காது. கொஞ்சம் அழுத்தமான குரலில் சொல்லி முடித்தான். அவளுடைய குழப்பம் மெதுவாய் விலகியது போல் இருந்தது. இருவரும் எழுந்து வெளியில் வந்தார்கள். உரிமையாய் அவன் கைகளை பற்றி கொண்டாள். தயக்கம் கடந்து இருந்தது இப்போது. அப்பா நம்ம கூடத்தான் தங்குவார் முரளி. இதை மட்டும் நல்லா யோசிச்சுக்கங்க. கல்யாணத்துக்கு பிறகு அதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் குழந்தை மாதிரி தனியா வாழ மட்டும் இல்ல, சிந்திக்க கூட சக்தி இல்லாம இருக்கிற மனிதர். அவள் குரலின் பிறட்சியே அவள் மனதின் மாறாட்டத்தை சொன்னது. மெல்ல அவள் கன்னத்தை கைகளில் ஏந்தி கொண்டான். மெல்லிய கூச்சத்தோடு விலக முற்பட்டவளை விலக விடாமல் தன் அருகிலேயே நிறுத்தி கொண்டான். நான் இருக்கேன்ல, எந்த பிரச்சனையும் வராது. அம்மாவுக்கும் நித்யாவுக்கும் இதுல இஷ்டம் இல்லைதான். ஆனா எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவுன்னு ஏதாவது இருக்கா? காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடும். நீ தேவையில்லாத சிந்தனைகளை மனசுக்குள்ள வளர்த்துக்காத. அதே நேரம் ரொம்ப இயல்பா அம்மா ஏத்துப்பாங்கன்னும் நாம எதிர்பார்க்க கூடாது ராகவி. ஆனா காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும். அந்த வார்த்தைகள் அவள் மனதின் ஆழம் வரைக்கும் ஒரு உணர்வை தந்தது. முதலாக வாழ்க்கையில் தன்னை தாண்டி தனக்காக சிந்திக்கும் ஒரு உயிரின் மீது அவளுக்கு ஏற்பட்டிருந்த லயிப்பு இறுதி வரை அவளை பற்றி கொண்டு நிற்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டாள். பெரிய ஹீரோயிசம் காட்டி தன்னை கதாநாயகனாக காட்டிக்கொள்ளாமல் இயல்பாய் எல்லாம் சரியாகும் என்று அவன் சொன்ன வாக்குறுதியே போதுமானதாக இருந்தது. அலைபேசி கை பையில் சிணுங்க எடுத்து பார்த்தாள். அப்பாதான். அம்மாச்சி, வரும்போது காப்பி தூள் வாங்கிட்டு வந்துடுறியா? டிகாஷனே போதலை. எங்கே இருக்க? வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுமா? தனியாக இருந்தா ரொம்ப போர் அடிக்குது. அவரே பேசி முடித்துவிட்டு பதிலுக்கு காத்திராமல் வைத்து விட்டார். யாரு, மாமாவா என்றான் சிரிப்போடு. ஆ, ஆனா எப்படி கண்டுபிடிச்சீங்க என்றாள் ஏதோ அறிய முடியாத ரகசியத்தை அறிய துடிப்பவள் போல. அதான் உன் முகத்துல சீரியல் பல்பு எரியுதே மேடம். கதைகள்ல கேலி செய்த லிட்டில் பிரின்சஸை கல்யாணமே பண்ணிக்க போகிறேன் பார். நான் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி. கேலி பேசியவனை முறைக்க முயன்ற தோற்றவளாக அவன் முதுகுக்கு பின்னே தன் முகத்தை புதைத்து கொண்டாள். மறைவதும் புலர்வதுமான கன கச்சித சஞ்சாரத்தில் காலம் மெல்ல கீழ் மேல் லயங்களில் கடந்தோடிக் கொண்டிருக்க ஒரு சுபயோக சுப தினத்தில் முருகன் சந்நிதியில் வைத்து ராகவியின் மணாளன் ஆனான் முரளி. எளிமையான திருமணம் முடித்து மாலையில் ஹோட்டலில் வரவேற்பு வைத்திருந்தார்கள். நல்ல பொருத்தம் என்று ஊரார் மெச்சிய போது பவானிக்கும் நிறைவாகத்தான் இருந்தது. முரளி எத்தனை மறுத்தும் திருமண செலவுகளில் தன்னுடைய பங்கை சரியாக தந்தாள். முரளிக்குமே அதில் வருத்தம் இருந்தது. இத்தனை கணக்கு அவசியமா என்று. ரொம்ப முக்கியம் முரளி, இது தன்மானம் சம்பந்தப்பட்ட விஷயம். கல்யாணத்துக்கு பிறகு நீங்க எது செய்தாலும் தப்பில்ல.
ஆனா அந்த கல்யாணத்துல என்னுடைய பங்கு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தவன் மறுபடியும் அவளை வற்புறுத்தவில்லை. முரளியின் கரம் பற்றி கொண்டு வீட்டில் அடியெடுத்து வைத்தபோது மனம் நிறைந்திருக்க பவானிதான் தடுமாறிக் கொண்டிருந்தார். சட்டென்று தன்னுடைய இடம் ஒரு கை இறங்கியது போல் ஒரு உணர்வு. மகனுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்ற ஆசையில் இருந்தவர்தான். ஆனால் இன்னொரு பெண் சகல உரிமையுடன் அங்கே வந்திருப்பதை ஏற்றுக்கொள்ள திராணியற்று நின்று கொண்டிருந்தார். சேதுராமன் வீட்டுக்கு கிளம்பும்போது மனம் சொல்லொண்ணா தவிப்பில் கண்ணில் நீர் திரையிட வந்து நின்றாள் ராகவி. உடனே வர முடியாது அம்மாச்சி. வீடு காலி பண்ணி சாமான்களை ஒதுக்கிட்டு வரணும்ல. ஏகப்பட்ட வேலைகள் இருக்கே. நீ இங்க சந்தோஷமா இரு. அப்பாவை பத்தி கவலைப்படாத. எனக்குத்தான் அங்க அக்கம் பக்கம் அத்தனை பேர் இருக்காங்களே. மகளின் தலையில் கை வைத்து சொன்ன நிமிஷம் கண்கள் கலங்க நின்றாள் ராகவி. அவர்கள் வீட்டில் இருந்து எந்த பொருளையும் தேவையின்றி இங்கே கொண்டு வந்து போட்டு இடத்தை அடைக்கக் கூடாது என்று பவானி ஏற்கனவே கராராய் சொல்லிவிட்டாள். அவற்றை எல்லாம் சரி செய்யும் வரைக்கும் சேதுராமன் அங்கே இருந்துதான் ஆக வேண்டும். ஒற்றை நாளில் எல்லாம் மூச்சு பிடிக்கும் நேரத்தில் சரியாகி விடவும் போவதில்லை. முரளியின் அறைக்குள் நுழைந்த நிமிஷம் ஒரு முறை கண்களால் அறையின் விஸ்தீரணத்தை அளந்தவளுக்கு பெருமூச்சு வந்தது. உணர்வுகளை வார்த்தைகளில் விவரிக்க தெரியவில்லை. அம்மாவின் நினைவும் வர கண்ணீர் தன்னால் திரண்டது. இந்த நிமிஷம் அம்மா இருந்திருந்தால் தன்னை இந்த கோலத்தில் பார்த்து எத்தனை பூரித்து நின்றிருப்பாள் என்று நினைத்த போது பொங்கிய கண்ணீரை கட்டுப்படுத்த இயலவில்லை. இத்தனை அழகான அறை இனி தனக்கு சொந்தம் என்று நினைத்த நிமிஷம் மனம் குதூகலிக்க நின்று கொண்டிருந்தவளை பின்புறம் இருந்து அணைத்து கழுத்தில் முகம் பொதித்தான். எல்லாமே அவளுக்கு புதிதுதான். இந்த இடமும் அவளிடம் அவன் எடுத்து கொண்டிருந்த இடமும். கை இரண்டில் முகத்தை மூடியவள் காதுக்கடியில் சரசம் பேசிக்கொண்டே அவளை மயக்க முற்பட சரியாக அலைபேசி அடித்தது. உண்டான உணர்ச்சிகள் துண்டானது போல் அவன் தள்ளி நின்று தலை கோதியபடி ராகவியை பார்க்க அவள் தன்னை சமன் செய்ய முடியாமல் தடுமாறிக்கொண்டு நின்றாள். உன் ஃபோன் தான் அடிக்குது. யார் இந்த நேரத்துல? கட்டிலில் சென்று அமர்ந்து கால்களை நீட்டிக்கொண்டான். எடுத்து பார்த்தாள். சேதுராமன். லேசான பரபரப்பும் கலவரமுமாய் அவள் பார்க்க எடுத்து பேசு என்று சைகை காட்டினான். அப்பா. அம்மாச்சி, கரண்ட் போயிடுச்சுடா. டார்ச் எங்க வச்சிருக்க? காணமே. அம்மா படத்துக்கு கீழப்பா. பார்த்து போங்க இருட்டுல. டேபிள்ல காலை முட்டிக்காதீங்க. நீங்க எடுக்கிற வரைக்கும் லைன்லயே இருக்கேன். தலைக்கு கையை தந்து முட்டு கொடுத்தபடி அவளையும் சுவர் கடிகாரத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் முரளி. அவனுக்கு அவசரம் இல்லை, ஆனால் அவசியம் இருந்தது. கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து நகம் குறித்து கொண்டே மறுமுனையின் பதிலுக்கு காத்திருந்தவளின் நீண்ட ஜடையை பற்றி இழுத்து தனக்கருகில் கண்ணை காட்ட முகம் சிவந்து போனாள் ராகவி. 10 நிமிடத்திற்கு பிறகு அவள் திரும்ப வரவும் அவன் திரும்ப முதலில் இருந்து ஆரம்பித்தான். மெல்லிய ஏசி குளிர் உடலை வெடவெடக்க வைத்தது. ஏசி பழக்கமில்ல முரளி. கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏசி இல்லாம். பாவ சொல். இப்போ உடம்பு வெடவெடன்னு வருது. கையை குறுக்கி மார்பில் புதைந்தவளை தனக்குள் இறுக்கி உலகத்தை மறக்க வைத்து கொண்டிருக்க மறுபடியும் சேதுராமனின் அழைப்பு வர இம்முறை முரளியின் முகத்தில் அப்பட்டமாய் அதிருப்தி தெரிந்தது. அதிகாலை சோம்பல் முறித்து விடியலை விடுவிக்க தன்னை தந்து அவனை பெற்றிருந்தாள் ராகவி. கணவனின் வெற்று மார்பில் கண் விழித்த போது மெல்லிய கூச்சம் உடம்பு முழுக்க ஓடிக்கொண்டிருந்தது. விலக முயன்றவளுக்கு ஒரு புது விடியலை காட்டிவிட்டுத்தான் நோய்ந்தான். எழுந்து குளித்து தயாராகி அறைக்குள் வந்தாள். இன்னும் முரளி உறக்கத்தில்தான் இருந்தான். முதல் வேலையாய் அப்பாவிற்கு அலைபேசியை எடுத்து அழைத்தாள். இரவு அவர் செய்த அலப்பறையில் முதல் கோணலாகி விடுமோ என்று தவித்துத்தான் போனாள். அதெங்கே இதெங்கே என்று அவர் இங்கிதமற்று அழைத்து கொண்டிருக்க முரளியின் பொறுமை தன் எல்லையை கடந்து கொண்டிருந்தது. குளித்துவிட்டு வந்தவள் முதல் வேலையாய் அப்பாவிற்கு அழைக்க யாரோ அறை கதவை தட்ட பவானியாக இருக்கும் என்று வேகமாக வந்து கதவை திறந்தவள் வாசலில் நின்ற அப்பாவை பார்த்து அதிர்ந்து போனாள். மெல்லிய தயக்கமும் அப்பாவை நிமிர்ந்து பார்க்க கூச்சமுமாய் தேங்கி நின்றவளை வேகமாய் விலக்கி கொண்டு அறைக்குள் வந்தவர் இடுப்பில் கை வைத்து அறையை சுற்றி பார்த்தார். அம்மாச்சி. அன்பொழுக அழைத்தபடி கண்ணை விரித்து நின்றார். ரொம்ப அழகா இருக்கிறோம் என்றவர் குரல் கேட்டு கண் விழித்த முரளி
தன் எதிரில் நின்று இடுப்பில் கை வைத்து அறையை கண்களால் அளந்து கொண்டிருந்தார். அறையை கண்களால் அளந்து கொண்டிருப்பவரை பார்த்ததும் நடப்பது புரியாமல் விழித்து பார்த்தும் கோபத்தின் உச்சிக்கே போய் நின்றான். ராகவி என்றான் பல்லை கடித்தபடி. வெற்ற உடம்பும் குட்டி ஷாட்ஸுமாய் எப்படி அவர் முன்னே எழுந்து நிற்பது என்று அவன் போர்வைக்குள்ளே முடங்கி கிடக்க கணவனின் தர்ம சங்கடம் புரிந்து அப்பாவிடம் சென்றாள். அவர் பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். இங்க எப்படிப்பா நீங்க? நீ இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியல அம்மாச்சி. நைட்டெல்லாம் ஒரு பொட்டு கூட தூக்கம் இல்லை. எப்படா விடியும்னு ஓடி வந்துட்டேன் என்றார் வெள்ளந்தியாக. அவரை எப்படி அறையை விட்டு கீழே போக சொல்வது? வாங்கப்பா கீழே போகலாம், நான் இன்னும் விளக்கேத்தல என்றபடி அவரை அழைத்து கொண்டு கீழே வந்தாள். கட்டிலில் எழுந்தமர்ந்த முரளி தலையை பிடித்து கொண்டான். தலையே வெடித்து விடும் போல் இருந்தது. அனுசரிக்கும் ரகம்தான் அவன். ஆனால் இந்த மாதிரி முன் யோசனையற்ற காரியங்களை அவன் பொறுத்து போனாலும் அம்மாவின் கண்ணில் பட்டிருந்தால் பெரும் பிரச்சனையாகும். பூஜை அறை சென்று விளக்கேற்றி விட்டு எந்த தயக்கமும் இல்லாமல் அடுக்களைக்குள் வந்து நின்றவளை பார்த்து பவானிக்கு என்னவோ உள்ளுக்குள் செய்தது. இது அவளுடைய சாம்ராஜ்யம். சட்டென்று பதவியை பறித்தது போல் ஒருவித குழப்பம். பால் காய்ச்சிற அத்தை, முதலா கிச்சனுக்கு வந்திருக்க, ஸ்வீட் செய்யற. எல்லா விஷயத்தையும் அறிவிப்பு மட்டுமே செய்கிறாள், ஆலோசனை கேட்பதில்லை. பொருட்கள் இருக்கின்ற இடத்தை கை காட்டிவிட்டு சோஃபாவில் வந்து அமர அங்கே சட்டமாய் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த சேதுராமனை பார்த்ததும் மனசு கொதித்தது. இந்த கதையின் அடுத்த பகுதியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.